வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சரிங்களா, எல்லாருக்கும் என்னுடைய ஒளி தெளிவா கேட்கும் நம்புறேன். கேக்குதுங்களா? சரி, ஓகே, நிச்சயம் கேட்கும். கிட்டத்தட்ட நம்மளுடைய 28வது வகுப்பாக இது இருக்கும் நம்புறேன். ஓகே, குட் மார்னிங் சார். கிளியர்? ஓகே ஓகே, நல்லது, பரவாயில்ல. இன்னைக்கும் ஓரளவு கூட்டம் நல்லது, அது வரைக்கும் மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28வது வகுப்பு. நம்ம ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். யூனிட் 7லையும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். சரிங்களா, யூனிட் 7க்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வகுப்புகள் நம்ம விரைவாக பார்த்துடலாம். சரிங்களா, இப்போ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைதீர் முகாம் தான் வைக்க போறோம். சரிங்களா, அதாவது இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் உங்களுக்கு புரியாதது அல்லது குழப்பமான உள்ளது எதுவும் இருந்துச்சுன்னா அதை இப்ப கேட்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour வேணா நம்ம அதை வச்சுக்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க அது எதுவும் இருக்காங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்களே மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கூட என்கிட்ட நேரடியாக கேட்கலாம். சரிங்களா, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்பா எந்தெந்த பருவத்தே பயிர் செய் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அந்தந்த பருவத்துல என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பருவம் என்பது படிப்பதற்காக உள்ள பருவம். அதை நல்லாக பயன்படுத்தி நிச்சயமா நீங்க ஒரு அரசு பணிக்குள்ள போயிடணும். அந்த அந்த உரிய வயதினருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அரசு பணிக்குள்ள போறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதாவது இந்த வயது மாதிரி, அதாவது அந்த ஒரு வயதுல ஒரு விஷயங்களை செய்யாமல் நம்ம கொஞ்சம் கடந்து போய் செய்யறோம்னா அது மிகப்பெரிய ஒரு தவறாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க, இப்போ ஒரு சின்ன கை குழந்தை இருக்கு. அந்த கை குழந்தை மூஞ்சுக்கு நேரம் கிளிகிழிப்பை ஆட்டி என்ன சொல்லலாம், சிரிங்க சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை குழந்தை சொன்னோம்னா அது என்ன பண்ணணும்னா அந்த குழந்தை சிரிக்கும். அதுவே அந்த ஒரு கை குழந்தை வரைக்கும் ஒரு 55-60 வயசு ஆகுது. அதே 60 வயசு ஆனோன்னா அதுக்கு மூஞ்ச நேரம் நீட்டி ஜுஜு 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 சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிகிழிப்பை ஆட்டணும்னு வச்சிங்களேன், என்ன நடக்கும் நமக்கே தெரியும். சரிங்களா, நிச்சயமா அப்ப சிரிச்ச அதே குழந்தை என்ன பண்ணா அதே 55 வயசுல பாத்தீங்கன்னா மூஞ்சி கிளிகள் என்னடா என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன கிடக்கோ அதை எடுத்து அடிக்கிறதுக்கு வரும். சரிங்களா, அந்த வகையில அது போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அதே ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் மூத்தவங்க போயிட்டு சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மாமாவுக்கு ஒரு முத்தா கொடு, மாமாவுக்கு ஒரு முத்தா கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அதே பிள்ளைக்கு ஒரு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி கேட்டோம்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். சரிங்களா, அதனால உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் என்பது படிப்பதற்குரியது. அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகு பெயர் நடத்துங்க சார். சரி, ஓகே. இப்ப ஆகு பெயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நேரா எல்லா ஆகு பெயரும் இருக்கக்கூடிய இந்த 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ், அதுவும் பழைய புத்தகத்துல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, யாரக் தரி திசினோர் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை கொடுத்து அதை பிரிக்க சொல்லியிருக்கீங்க. முதல்ல அந்த வார்த்தையை நான் எழுதி கொள்கிறேன். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஆகு பெயர் எடுத்துக்குவோம். ஓகே, இதை பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல யாருன்னு பிரிச்சிருவோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது அகுதுன்னு பிரிச்சிருவோம். யார் அகுது தரித்திசினோர். சரிங்களா, யார் அகுது சரிங்களா, யாரு அகுது அரித்திசினோர் அப்படின்னா உங்களுக்கு பிரிக்க முடியும். சரிங்களா, இதுல நீங்களே பிரிச்சு சொல்லிட்டீங்களா. யான் கூட்டல் ஆள், யான் கூட்டல் கூ, இதை நீங்களே விளக்கம் சொல்லுங்க. அது என்ன எழுதிருக்கீங்க, அது எனக்கு கேட்ச் பண்ண முடியல. யான் கூட்டல் ஆள், யான் கூட்டல் கூ, யான் கூட்டல் கண், யான் கூட்டல் யான் கூட்டல் அது என்னது இது? நீங்க அட்மிட் பண்ணிட்டு இதை சொல்லுங்க. சுகந்தி, இன்னைக்கு என்னன்னு தெரியல, சுகந்தி முடிவோட கிளாஸுக்கு வந்திருக்கானே தெரியுது. அட்மிட் பண்ணுங்க, அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்களே அது என்ன கேள்வி என்ன பதில்ங்கிறத சொல்லுங்க. ஓ, சேர்த்து சொல்லணுமா? சரி, ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த யார் அகுது இது உங்களுக்கே தெரியும். இந்த உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்கிற விதிப்படி யார் அப்படிங்கிறது யா ர அது வரைக்கும் வந்திருக்கும். சரிங்களா,
அதுக்கு அடுத்தது இந்த தறி எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து தூவா. அப்ப அது என்ன பாத்தீங்கன்னா அது வந்து குற்றிய லுகரம். சரிங்களா? இந்த குற்றிய லுகரம்னு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? வந்திருக்கு. ஆங்கிறது என்னது? உயிரெழுத்து. குற்றிய லுகரம் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்தா நம்ம என்ன விதி சொன்னோம்? உயிர் வரின் ஊக்குரல் மெய்விட்டோரும் என்கிற விதிப்படி இதுல இத்து கூட்டல் ஊன் தானே இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஊவானது இந்த மெய்யை விட்டுட்டு ஓடிடும். அப்ப இந்த இத்து இந்த ஆவும் சேர்ந்தோம்னா தேவா வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து அரித்திசினோ அப்படியே வந்ததுதான். ஓகே. அதுக்கு அடுத்தது யான் கூட்டல் ஆள். அடுத்தது யான் கூட்டல் கூ. யான் கூட்டல் கண். யான் கூட்டல் அது. இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து சொல்லணும். சரி, ஓகே. சரி, இப்ப நீங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம், ஒரு எம்டி பேஜ் இருக்கு. இப்ப நீங்க சொல்லியிருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா யான் கூட்டல் ஆள். இப்போ ஒரு சில புணர்ச்சிகள் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன சொல்லி யான் கூட்டல் ஆள். இத ஒரு சில புணர்ச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விதிகளை தேடாமல் நீங்க இயல்பாவே நீங்க வந்து சேர்த்து பார்க்கலாம். இப்ப யான்னு நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப யான் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு தான் பொருள். சரிங்களா? அப்ப யான் கூட்டல் ஆள் இது சேர்த்தீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா என்னால் தான் வரும். சரிங்களா? இப்ப யான் கூட்டல் ஆள் யான் ஆள்னு வராது. சரிங்களா? அதுல வந்து நீங்க விதிகளை தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க திரும்ப நன்னூல்ல இருந்து படிக்கணும். அதனால ஒரு சில விதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இந்த மாதிரி வந்து ஒரு வேலை ட்விஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, இந்த இன்னையும் ஆவையும் சேர்த்து யானால்னு போட்டக்கூடாது. பொருள் இருக்காது. இப்ப பெரும்பான்மையான சொற்கள் பிரித்தெழுதுகளை வரும்பொழுது அது வந்து பகுபத சொற்களா தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பகுபத சொற்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா பொருள் இருக்கும். அதான் தொல்காப்பியர் சொல்றாரு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஒரு சொல்லுன்னு வந்துட்டுனா என்ன இருக்கணும்? பொருள் இருக்கணும். அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதுக்கும் ஏதோ பொருள் இருக்கும். சரிங்களா? அந்த யாக்தசினோர்னு ஏதோ சொன்னீங்களா, அதுக்கும் ஏதோ ஒரு பொருள் இருக்கும். ஆனா நமக்கு தெரியாம இருக்கும். சரிங்களா? அதை நம்ம விட்டுருவோம். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி யான்னு வந்துச்சுன்னா எல்லாமே என்னவா மாறிடும்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு மாறும். சரிங்களா? இப்ப யான் கூட்டலால் என்பது என்னது? என்னால். அடுத்து என்ன சொல்லியிருக்கீங்க? ஓ, அதுக்கு இதே போட்டிருக்கீங்களா? நான் இப்பதான் பாக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யான் கூட்டல் கூ. அது என்னவா மாறும்? எங்குன்னு மாறும். யான் கூட்டல் கூ. அதுக்கு அடுத்தது யான் கூட்டல் கண். அதற்கு அடுத்தது யான் கூட்டல் அது. இது எல்லாத்தையுமே சேர்க்கும் பொழுது யான் கூட்டல் கூ என்பது எங்குன்னு வரும். அதே மாதிரி யான் கூட்டல் கண் எங்கன். சரிங்களா? அதே மாதிரி யான் கூட்டல் அது எனதுன்னு வரும். சரிங்களா? எனது, அதாவது யான் கூட்டல் கண் என் கண். அதே மாதிரி யான் கூட்டல் அது எனது. சரிங்களா? இது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் கூட கேட்டாங்கன்னா இதுங்க முன்னாடி வந்து இந்த மாதிரி யான் அது மாதிரி தன்மை பெயர்கள் வந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஏவாக தெரியும். சரிங்களா? அதுக்கு ஏதோ ஒரு விதி இருக்கும். நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டு வேணா சொல்றேன். ஓகேங்களா? வேற இது வந்து எங்கு எங்க கிடையாது. சரி, ஓகே, நல்லது. ஓகே, இப்ப நம்ம ஆகு பெயர் போவோம். சரிங்களா? இப்ப ஆகு பெயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம விளக்கமான ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கோம். அதை நீங்க இன்னும் பார்க்கலைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுலயே வந்து ஃபுல்லாவே நான் கொடுத்துருக்கேன். ஆகு பெயர்னா என்ன, அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே அதுல கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் கூட இதனை மீண்டும் பார்க்கலாம். ஓகே. இப்ப முதல்ல ஆகு பெயர். சரிங்களா? சரி, ஆகு பெயர் யார் டவுட் கேட்டிருந்தீங்க? இருக்காங்களா முதல்ல? ஜெயலட்சுமி. ஓகே, டன். ஓகே, நல்லது. இப்ப ஆகு பெயர். ஆகு பெயர்னா முதல்ல ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான்.
எது இப்ப நம்ம ஒன்றை குறிக்காமல் அது சார்ந்த மற்றொன்றை குறிக்கும், அதான் ஆகுபெயர். சரிங்களா? அதாவது நம்ம சாதாரணமா ஒண்ணு சொல்லுவோம், எடுத்துக்காட்டு மல்லிகை பூத்துதுன்னு சொல்லுவோம். அந்த மல்லிகை வந்து பூத்துது அப்படின்னா அந்த மரம் ஃபுல்லாவே வந்து அது அந்த செடி ஃபுல்லாவே மல்லிகை தான். அப்ப மல்லிகை பூத்துதுன்னா வேர்ல இருந்து நுனி வரைக்கும் எல்லாமே பூக்காது. சரிங்களா? அந்த பூ மட்டும்தான் பூக்கும். ஆக அந்த மல்லிகை என்பது செடியை குறிக்காமல் அந்த பூவை குறிக்கிறது. அந்த மாதிரி இயல்பாக நம்ம ஒன்று சொல்வது அது ஒன்றை அப்படியே நேரடி பொருளை குறிக்காது, அது சார்ந்த மற்றொரு பொருளை குறிக்கும். அதைத்தான் நம்ம வந்து ஆகுபெயர்னு சொல்லுவோம். அதை இன்னும் சொல்ல போனா ஒரு பொருள் மற்றொன்றுக்கு ஆகி வருவது, அல்லது ஒரு பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவதால் அது ஆகுபெயர். சரிங்களா? ஆகி வருவது எது? ஆகுபெயர். அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். முதல்ல அதே இந்த பாருங்க, மஞ்சள் பூசி, சிவப்பு உடுத்தி, மல்லிகை சூடி, மங்கையும் மணாளனும் மழை மழலையரோடு மலர்வனம் புகுந்தனர். மானின் அழகு மயக்கியது, காளையை மழலையர் ஆடினர். இணைந்த உள்ளத்தர் இருந்து பேசினர், மறு கொழுந்து விற்கும் மாது ஒருத்தி வந்தால் கொழுந்தை வாங்கி கொழுநன் சூட்டினான். பொழுது சாய்ந்தது, போக எழுந்தனர், திரும்பும் வழியில் உணவகம் புகுந்து உண்ணத் தொடங்கினர். வற்றல் பொரியல் சோறு குழம்பு என ஏற்ற உணவை இன்பமாய் உண்டனர். இல்லம் திரும்பினர், ஊரே உறங்கியது, உறங்கா இரண்டும் எதிர்காலத்தை எண்ணமிட்டன. சரிங்களா? இதான் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார் இன்னுமா. ஓகே. அதாவது போக எழுந்த திரும்பும் வழியில் உணவகம் புகுந்து உண்ணத் தொடங்கினர். வற்றல் பொரியல் சோறு குழம்பு என ஏற்ற உணவை இன்பமாய் உண்டனர். இல்லறம் திரும்பினர், ஊரே உறங்கியது, உறங்கா இரண்டும் எதிர்காலத்தை எண்ணமிட்டன. அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மஞ்சள் பூசி. இப்ப மஞ்சள் பூசி என்பது வெறும் மஞ்சளை மட்டும் எடுத்து அப்படியே பூசிக்கிறதா இல்லாம அது என்ன பண்ணுது, வேற ஒன்றை குறிக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி மல்லிகை சூடி. இப்ப மல்லிகை சூடினா என்னது? மல்லிகையை சூடினோன்னு நேரா தோட்டத்துக்கு போயிட்டு வேரோட புடுங்கி அப்படியே எடுத்து தலையில் வச்சுக்கிறது கிடையாது. மல்லிகைன்னா அழகா அந்த மல்லிகை பூவை மட்டும் எடுத்து அதனை அழகாக தொடுத்து அதை தலையில் வச்சுக்கிறது தான் மல்லிகை சூடிங்கிற பொருள். சரிங்களா? இப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியும் ஏறத்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள் எத்தனை வகைப்படும் என்பது பற்றியும், அதெல்லாம் எவ்வளவு வகையெல்லாம் அவங்க வகைப்படுத்துறாங்கிறத பற்றியும் பார்ப்பதுதான் நமக்கு ஆகுபெயர். சரிங்களா? ஏறத்தாழ ஆகுபெயரே 3வது முறையாக நடத்துறோம். சரி, இப்ப இங்க பாருங்க, மேலே கொடுத்த பத்தியில் அடிக்கோடிட்ட சொற்களை கவனிக்க. அவை பெயர் சொற்கள். அப்பெயர்கள் தனி ஒரு சொல்லாக வரும்பொழுது உணர்த்தும் பொருள் வேறு. அதாவது தனியா வரப்ப அது உணர்த்தக்கூடிய பொருள் வேற. ஆனா வாக்கியங்களில் வரும்பொழுது அதை பெற்று வரக்கூடிய பொருள் வேறு. இதுதான் ஆகுபெயர். சரிங்களா? அடுத்து, ஒரு பெயர் தனிச்சொல்லாக வரும்பொழுது சொற்பொருளை குறிக்கும். அதாவது சொற்பொருளை குறிக்கும் ஒன்றும் கிடையாது. தனிச்சொல்லாக வரும்பொழுது அது அதற்கு உரிய பொருளை மட்டும் குறிக்கும், இது தனியா வரப்ப. சரிங்களா? அதுவே ஒரு வாக்கியத்தில் அல்லது தொடரில் தனக்குரிய சொற்பொருளையோ அல்லது சொற்பொருளோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளையோ, இதுதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். இது எதை குறிக்கும்? ஒண்ணு சொற்பொருளையோ, அப்படி இல்லாட்டி தனக்கு தொடர்புடைய வேறு ஒரு பொருளையோ குறிக்கலாம். அப்பெயர் தன் சொற்பொருளோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்தால் அது அச்சொல்லின் தொடர் பொருள் எனப்படும். இதுவும் கேட்கலாம். இந்த டைரக்ட் கொஸ்டினா கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்பாங்க? ஒரு சொற்பொருளோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்தால் அது அச்சொல்லின் தொடர் பொருள் எனப்படும். இந்த மாதிரி 6ஆம் வகுப்பு புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இதுதான். ஆனா போன தடவை வந்து அது எஸ்ஏ எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக ஒலிக்கப்படுவதும் டேஷ்னு கொடுத்திருந்தாங்க. அது என்னது? வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக ஒலிக்கப்படுவதும் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது என்னங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து, இவ்வாறு ஒரு பெயர் தன்னோடு தொடர்புடைய தொடர் பொருளை தொண்டு தொட்டு உணர்த்தி வந்தால் அது வந்து அதனை வந்து தமிழ் இலக்கணம் என்ன சொல்லுதுன்னா ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இந்த இப்ப ஆகு பெயர்னா உயிர் மெய் அதானா? அப்ப வந்து உயிரெழுத்துக்கள்லாம் வந்து ஒரு வழி வடிவமாக என்ன பண்ணாது, எழுதப்படாது, ஒளி வடிவமாக ஒலிக்கப்படாது. அப்படிங்களா? அதாவது வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக ஒலிக்கப்படுவதும்
எழுத்து. சரியா? அது வந்து என்னதான்? எழுத்து தான். ஏன்னா நீங்க எழுதும்போது வரி வடிவமா தான் எழுதுறீங்க, ஆனா உச்சரிக்கும் பொழுது ஒளி வடிவமா உச்சரிக்கிறீங்க. இது சாதாரண ஒரு, ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தையா கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பரீட்சை அந்த ஒரு ஹால்ல அது வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தின ஒரு இதா இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா அந்த பாடத்தை வந்து நிறைய பேர் ஓவர்லுக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்ன உயிர்மை ஆயுதம் இதான இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த பாடத்தை வந்து ஒட்டி விட்டுருக்காங்க. ஆனா அங்கதான் வச்சிருக்காங்க ட்விஸ்ட். சரிங்களா? நீ சாதாரணமா ஒட்டி விடுற, அது எங்க தெரியுமா இருந்துச்சு? அந்த வார்த்தை சாதாரணமா அந்த நெடில் குறில் சொன்னாங்க, அதுக்கு மேல ஒரு எளிமையான ஒரு வாசகமா தான் இருந்துச்சு. ஆனா அது வந்து நிறைய பேர் அதுல மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆகுபெயர் எப்படிலாம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, ஒரு பெயர் சொல் தான் ஆகுபெயராய் வரும். என்னது? ஒரு பெயர் சொல் தான் ஆகுபெயராய் வரும். அடுத்தது, அப்பெயர் சொல் தன் சொற்பொருளை உணர்த்தாது. செகண்ட் ரூல். அதாவது அந்த பெயர் சொல் வந்து தனக்கு உரிய பொருளை உணர்த்தாது. சரிங்களா? அடுத்தது, அச்சொல் தன்னோடு தொடர்புடைய தொடர் பொருளை இடம்பெறும் வாக்கியத்தின் பொருள் சூழலுக்கு ஏற்ப உணர்த்தும். அது என்ன பண்ணும்? தன்னோடு தொடர்புடைய தொடர் பொருளை, இந்த தொடர் பொருள்னா என்னங்கிறதுக்கு பதில் மேல இருக்கு. என்ன தொடர் பொருள்னா, தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்தால் அது வந்து தொடர் பொருள். சரிங்களா? இங்க பாருங்க, அச்சொல் தன்னோடு தொடர்புடைய தொடர் பொருளை இடம்பெறும் வாக்கியத்தின் பொருள் சூழலுக்கு ஏற்ப உணர்த்தும். சரிங்களா? அது அந்த வாக்கியத்தை பொறுத்து என்ன பண்ணும்? பொருள் குறிக்கும். சரிங்களா? அடுத்தது, இவ்வாறு தொடர் பொருள் குறித்து வருவது மொழி வழக்கில் நெடுங்காலமாக காணப்படும். அதையும் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்பெயர் சொற்கள் தாம் ஆக பெயராய் வாக்கியத்தில் வரும் என்பதால் பெயர் சொற்களின் வகைகளான பொருளிடம் காலம் சினைகுணம் தொழில் எனும் 6 பெயர்களுள் அடியாகவும் ஆக பெயர் தோன்றும் என்பதை அறிக. அதாவது என்ன பண்ணோம்? இந்த பேசிக், அந்த அடிப்படை பேஸ் வந்து இதுதான், இந்த 6 தான். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த அறுவகை பெயர் செய்த இது வந்து இன்னொரு முக்கியமான வினாதான். அது பெயர் சொற்களின் வகைகள்னு கேட்டாங்கன்னா இதான் பெயர், குணம், அதாவது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். சரிங்களா? அதான் வந்து பெயர் சொற்களினுடைய வகைகளாக இருக்கு. இதையும் பார்த்துங்க. நம்ம தமிழுக்கே உரிய இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க மரம்னு இருக்குன்னு வைங்க. இப்ப மரம் அப்படிங்கிறத நீங்க தனித்தனியா ஒழிச்சு பாத்தீங்கன்னாலும், மரம் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நீ தனித்தனியா ஒழிச்சு பாத்தீங்கன்னாலும் அதே இதுல தான் உங்களுக்கு வரும். அதாவது ம, ர, இம், இந்த மூணுமே தனித்தனி எழுத்துக்கள் தான். ம, ர, இம், ம, ர, இம், ம, ர, இம், மரம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சேர்த்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஆனா இதுவே வந்து ஆங்கிலத்துல இதை உட்னு எழுதணும் வைங்க, WOOD. ஆனா அதை சொல்லி பாருங்களேன், அதே மாதிரி WOOD WOOD WOODன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பொருள் வராது. இது தமிழுக்கே உள்ள சிறப்பு. இது ஏன் இங்க சொல்றேன்னா, இது சாதாரண பெயர் சொல் தான். சரிங்களா? ஏதோ ஒரு ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர் சொல் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா வகைப்படுத்திடலாம். ஆனா அந்த பெயர் சொல்லையும் நுட்பமாக வகைப்படுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும்தான். சரிங்களா? அந்த பெயர் சொல்ல அத்தனை வகை இருக்கு. இதுல இன்னும் குறிப்பா கவனிக்க வேண்டியது, நீங்கள் வந்து பெயர் சொல் வினைச்சொல் பார்த்திருப்பீங்க. பெயர் சொல்லுக்கு என்ன விளக்கம்? பெயரை ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல், வினைச்சொல்லுக்கு ஒன்றன் வினையை குறிப்பது வினைச்சொல் அப்படிங்கிற மாதிரி பார்த்து இருந்திருப்பீங்க. ஆனா இதே வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், ஓடுதல்னு ஒண்ணு சொல்றேன். இது பெயரை குறிக்கிறதா வினையை குறிக்கிறதா? கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நீங்க சொல்லுங்க, அதுக்கு அடுத்ததுக்கு வரேன். அதுக்கு முன்பாக, வினை, இங்கதான் நம்ம தவறு பண்றோம். சரிங்களா? ஓடுதல் என்பது உங்களுக்கு என்னதான், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க வினைன்னு தான் சொல்றீங்க. ஆனா இது பெயர் சொற்களின் வகைகளை பார்க்கும் பொழுது இது வந்து தொழில் பெயர் சொல். சரிங்களா? எளிமையா கொஸ்டின் கேட்கலாம். எந்த பேசிக் மிஸ்டேக்ஸ் எவ்வளவு பண்றீங்க பாருங்க. இந்த ஓடுதல்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு கீழ் கண்டவற்றுள்
பெயர் சொல்லை தேர்ந்தெடுங்கிற மாதிரி கொடுத்து இந்த ஓடுதல்ங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீ கண்டிப்பா முதல்ல ரிஜெக்ட் பண்ற ஆப்ஷன் எது இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஓடுதலை தான் ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஆனா ஆன்சர் ஓடுதல் தான். ஏன்னா ஓடு, ஆடு, பாடு அல்லது ஓடுக, ஆடுக, பாடுக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பெரும்பான்மையான வினைச்சொற்கள் கட்டளை சொற்களாகத்தான் இருக்கும். அப்படி இல்லையா வினைமுற்று சொற்களாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஆடுகிறான், பாடுகிறான், ஓடுகிறான் அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் அது வந்து வினைச்சொல். சரிங்களா? ஆனா ரம்யா தெளிவா போட்டுறீங்க தொழில் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால இது வந்து ஓடுதல் அப்படி என்கிற அந்த ஒரு தொழிலை குறிக்கிறது. சரிங்களா? இப்ப ஓடுதல், அவன் என்ன பண்ணான்? ஓடினான். அப்ப சாதாரணமா ஓடுதல் என்கிற அந்த ஒரு தொழிலை குறிப்பதால் இது என்ன சொல்லியிருக்கோம்? தொழில் பெயர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்ப ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் என்றால் இந்த தொழிலின் பெயரை குறித்தாலும் அது என்னதான்? உங்களுக்கு பெயர் சொல் தான். ஓகேவா? அப்ப ஓடுதல் என்பது என்னது? உங்களுக்கு தொழில் பெயர். அது இன்னொன்னு அந்த தள்ளு, அல்லு, அம் என்கிற அந்த தொழில் பெயர் விகுதிகள்லாம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தொழில் பெயர் தான். சரிங்களா? அந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆனா கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த தொழில் பெயர் விகுதிகள் பாத்துங்க, அது கொஞ்சம் தான் இருக்கு. ஒண்ணு அம்மு அல்லது ஐ, இந்த வாழ்க்கை, அதெல்லாம் வந்து தொழில் பெயர்ல வரும். இது மாதிரியான சொற்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் சொல்லில் தான் வரும், வினை சொல்லில் வராது. அதே வினைச்சொல்ல எது வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வினைச்சொல்லானது பெரும்பான்மையாக, எல்லாம் கிடையாது, பெரும்பான்மையா கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும். ஓடு, ஆடு, பாடு அப்படிங்கிற கட்டளை சொல்லாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த கட்டளை சொற்கள் எல்லாமே ஒரு வேர் சொல்லாகத்தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால புரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த ஆட்டம் என்பது அல்லது ஓடுதல் என்பது தொழில் பெயரைத்தான் குறிக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப மல்லிகை. மல்லிகைங்கிறது என்னது? ஒன்றன் பொருளை குறிப்பதால் அது பொருள் பெயர். அடுத்தது வகுப்பு. வகுப்பு என்பது ஒரு இடம். சோ இடத்தை குறிப்பதால் அது இடப்பெயர். பொழுது ஒரு காலம், காலத்தை குறிப்பதால் அது காலப்பெயர். கொழுந்து ஒரு சினை, அதாவது சினைன்னா என்னது? உறுப்பு. ஆக ஒரு உறுப்பை குறிப்பதால் அது சினை பெயர். கார் அதாவது கருமை, அது என்னது? ஒரு பண்பு. பண்பை குறிப்பதால் அது பண்பு பெயர். அடுத்து ஆட்டம். இது வந்து ஆடுதல் என்கிற தொழிலை குறிப்பதால் ஆட்டம்ங்கிறது தொழில் பெயர் தான். ஆக தொழிலை குறித்து நம்ம பெயர் வைக்கிறோம். ஆக தொழிலை குறிக்கும் பெயர் என்பதால் இது வந்து தொழில் பெயர். சரிங்களா? அடுத்து இவற்றில் மல்லிகை என்பது மனமிக்க மலரை உடைய ஒரு கொடியின் பெயர். நல்லா பாருங்க, மல்லிகை என்பது என்னது? மனமிக்க கொடியில், மனமிக்க மலரை உடைய கொடியின் பெயர். கொடி என்பது ஒரு பொருள், ஆதலால் அது பொருட்பெயர் ஆகும். சரிங்களா? கொடி என்பது ஒரு பொருள், ஆதலால் அது பொருட்பெயர் ஆகும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வகுப்பு என்பது மாணவர். வகுப்பு என்பது மாணவர் பலர் சேர்ந்து கல்வி பயிலும் ஒரு இடத்தை குறிக்கும். எனவே இச்சொல் இடப்பெயர் ஆகும். சரிங்களா? வகுப்புங்கிறது என்னது? ஒரு இடத்தை குறிக்கிறது, அதனால இடப்பெயர் தான். பொழுது என்பது கால அளவை குறிப்பிட்டதால் அது வந்து காலப்பெயர். கொழுந்து என்பது இலையின் இளமை அல்லது தளிர் பெயரை குறிப்பதால் அது வந்து தளிராக உள்ள இலை, அதாவது தாவரத்தின் ஒரு பகுதி என்பதால் இது என்னது? ஒரு சினை பெயர். கார் என்பது கருமை என்பது ஒரு வண்ணத்தின் பெயரை குறிப்பதால் அது வந்து வண்ணம், வடிவம், அளவு, சுவை முதலியன பண்பு பொருளை தருவன. இது வண்ணம், வடிவம், அளவு, சுவை முதலியன பண்பு பொருளை தருவன. ஆகவே வந்து கார் என்பது பண்பு பெயராகும். இங்க அளவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணக்கூடாது? அதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்ப 2 மீட்டர் துணி கொடு அப்படின்னா அதுவும் அளவு தானே. அப்ப அதை நம்ம வந்து ஏன் பண்பு பெயர்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல கன்ஃபியூஸ் ஆயிடாங்க. அளவுன்னா பெரியதா சிறியதா அந்த மாதிரி அளவை குறிப்பதுதான் இங்க அளவுன்னு சொல்லியிருக்காங்க. மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், லிட்டர், கிலோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, நீட்டல் அளவைன்னு சொல்லிட்டு அது அழகு பெயரா வரும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்ப ஆட்டம் என்பது ஆடும் செயலை குறிக்கும் பெயர் சொல். ஆடும் செயலை குறிக்கும் பெயர் சொல். சரிங்களா? ஆட்டம் என்பது ஆடும் செயலை குறிக்கும் பெயர் சொல். செயல், வினை, தொழில் என்பன ஒரு பொருள் குறித்த சொற்கள். செயல், வினை, தொழில் என்பன ஒரு பொருள் குறித்த சொற்கள். எனவே ஆட்டம் என்பது தொழில் பெயர் ஆகும். கிளியரா? அடுத்தது மேலே கட்டிய ஆரம் தத்தமக்குரிய சொற்பொருளை குறித்து வழங்கி வருகின்றன. இனி அவை வாக்கியத்தில் இடம்பெற்று தொடர்பொருள் குறித்து வருவதை ஆராயலாம். இப்ப இது வரைக்கும் பார்த்தது ஆகுபெயர் கிடையாது, தொழில் அதாவது இந்த பெயர் சொல்லினுடைய வகைகள் பார்த்துட்டீங்க.
இனிமேதான் ஆகுபெயர் பார்க்க போறீங்க. இப்ப அதெல்லாம் சொற்கள்ல தனித்தனியாக வரும்பொழுது எந்த பொருளை குறிப்பது அப்படிங்கறத வந்து பாத்துட்டீங்க. இப்ப தொடரில் வரும்பொழுது, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வரப்ப அது எந்தெந்த மாதிரியாக மாற்றம் பெற்று வருகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இப்ப மல்லிகை சூடினாள். இப்ப மல்லிகைங்கிறது என்ன சொன்னேன்? அது ஒரு மனம் மிக்க மலரை உடைய ஒரு செடியின் பெயர் என்று சொன்னேன். இப்ப மல்லிகை சூடினால்னா என்னது? நேரா போயிட்டு மல்லிகையை ஃபுல்லா எடுத்து தலையில வச்சுக்கிறதா? இல்லை. மல்லிகைன்னா அந்த மல்லிகை பூவை மட்டும் வைத்து தலையில் வைத்துக் கொள்வது, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வகுப்பு கலைந்தது. இது இடவாகு பெயர். பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர். கொழுந்து நட்டது சினையாகு பெயர். கார் பெய்தது பண்பாகு பெயர். கார் பெய்தது. இது இப்போ குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். சரியா? அடுத்தது ஆட்டம் முடிந்தது தொழிலாகு பெயர். இப்ப பாருங்க, முதல்ல பொருளாக பெயர்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்ப அதாவது மல்லிகை சூடினாளின் வாக்கியத்தில் மல்லிகை என்பது வேர், இலை, தண்டு, பூ ஆகியவற்றை கொண்டுள்ள ஒரு பொருளான கொடியை குறிக்கவில்லை. மாறாக அக்கொடியின் ஒரு பகுதி அல்லது உறுப்பு, அதாவது சினை ஆகிய பூவை மட்டும் குறித்து வந்துள்ளது. அதாவது ஒரு முழு பொருள் அதன் ஒரு உறுப்பை மட்டும் இங்கு உணர்த்துகிறது. சரிங்களா? ஒரு முழு பெயர் என்ன பண்ணுது? ஒரு உறுப்பை மட்டும் இங்கு உணர்த்துகிறது. சரிங்களா? அதுக்குதான் இங்க வந்து ஒரு மல்லிகை படம் ஒண்ணு அவ்வளவு அழகா போட்டிருந்தேன். இது மல்லிகை கொடி. சரிங்களா? இது மாதிரி கொடி பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் இது மல்லிகை கொடிதான். இது என்ன பண்ணுது? ஒரு முழு பொருள் என்ன பண்ணுது? ஒரு உறுப்பை மட்டும் குறிக்கிறது. சரிங்களா? ஒரு முழு பொருள் மல்லிகை. இதான் மல்லிகை பூ. சரிங்களா? இந்த முழு பொருள் மல்லிகை பூவை குறிக்கிறது. சரிங்களா? மல்லிகை உறுப்பை மட்டும் இங்கு உணர்த்துகிறது. இவ்வாறு ஒரு வாக்கியத்தில் முழு பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு பொருள் குறித்து வருமானால் அதை வந்து பொருளாக பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இதனை முதலாகு பெயர் என்றும் கூறுவர். அதாவது பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் என்பதில் முழு பெயர் அதன் ஒரு சினையை குறித்து வரும் என்பதை அறிக. என்னது? முழு பொருள் அதன் ஒரு சினையை குறித்து வரும். இது முழு பொருள் அதன் ஒரு சினையை குறித்து வரும். ஓகே, கிளியரா? உங்களுக்கு இந்த பொருளாக பெயர் ஃபுல்லா புரியுதா? அதுலயும் சந்தேகம் இருக்கா? ஓகே, அடுத்தது இடவாகு பெயர். வகுப்பு கலைஞரின் வாக்கியத்தில் வகுப்பு என்பது இடப்பெயர். அந்த இடத்தை கல்வி கற்கும் மாணவரை குறிப்பதாக வாக்கியத்தில் பொருள்படுகிறது. இங்கு வகுப்பு எனும் இடப்பெயர் அதனுடன் தொடர்புடைய மாணவரை குறித்தமையால் இடவாகு பெயர் ஆயிற்று. ஓகே, பாருங்க, வகுப்பு கலைந்ததுன்னு சொல்றோம். இப்ப வகுப்பு கலைந்ததுன்னா என்ன ஆயிடுச்சு? வகுப்பு என்பது 4 சுற்றுச்சுவர்கள் கொண்ட ஒரு அறை. வகுப்பு கலைந்ததுன்னா இந்த கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு சைட்ல உள்ளதெல்லாம் கீழே விழுறது வந்து வகுப்பு கலைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்ப வகுப்பு கலைந்தது என்ற அந்த ஒரு சொல்லானது இதுல வகுப்பு அப்படிங்கிற அந்த இடப்பெயரானது என்ன பண்ணல? வகுப்பான அந்த இடத்தை குறிக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்ணுது? அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அங்கு கல்வி கற்கக்கூடிய மாணவரை குறிக்கிறது. சரிங்களா? பாருங்க, இதுல இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க காலவாகு பெயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது காலத்தை குறிக்காது. இங்க இடவாகு பெயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இடத்தை குறிக்காது. அதே மாதிரி அங்க பொருளாக பெயர் என்ன பண்ணாது? அந்த முழு பொருளை குறிக்காது. சரிங்களா? அந்த பெயரை பார்த்தீங்கன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பொருளாகு பெயர் பற்றி விளக்குகன்னு ஆக்சுவலா நமக்கு வந்து எம்சிக்யூ அந்த கொஸ்டின் ஆன்சர் தான். ஸோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப பொருளாகு பெயர் பற்றி விளக்குக கொஸ்டின் கேட்டாங்கன்னா விடையை டக்குன்னு என்ன பண்ணலாம்? நம்ம பொருளாகு பெயர் என்பது உன் பொருளை குறிக்காமல் அதன் தொடர்புடைய மற்றொன்றை குறித்து வருவதுதான் பொருளாகு பெயர். அந்த கொஸ்டினை வச்சே ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? அதுதான் இதுவும். இப்ப அந்த மாதிரி இது என்ன பண்ணது? காலவாகு பெயர் மன்னிக்கணும், இடவாகு பெயர். இப்ப இந்த வகுப்பு என்கிற இடம் அந்த இடத்தை குறிக்காமல் அந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவருக்கு ஆகி வந்திருக்குது. ஆகவே அது என்னது? இடவாகு பெயர். அடுத்தது
காலவாகு பெயர். பொழுது எனும் சொல் காலப்பெயர். ஆனால் பொழுது சாய்ந்தது எனும் தொடரில் காலத்தை குறிக்காமல் சூரியனை குறிக்கிறது. எனவே இது காலவாகு பெயர் ஆயிற்று. அதாவது பொழுது சாய்ந்தது அப்படின்னு இருக்கு சரிங்களா. இப்போ பொழுதுங்கிறது என்னது, அது வந்து ஒரு காலப்பெயர் சரிங்களா. ஆனா அது என்ன பண்ணுது, பொழுதை குறிக்கல. பொழுது சாய்ந்தது அப்படின்னா எதை குறிக்குது, சூரியன் வந்து போயிடுச்சு, அதாவது சூரியன் மறைந்துருச்சு. அப்ப பொழுதை குறிக்காமல் அது சூரியனை குறிக்கிறது. அப்போ இது என்னது, காலவாகு பெயர். காலம் காலப்பெயரானது ஆகி வருவது கால ஆகு பெயர். ஓகேங்களா, இது புரியுதா. காலவாகு பெயரும் இடவாகு பெயரும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அடுத்து சினையாகு பெயர். இலையின் தளிர் பருவத்தை குறிக்கும் பெயர் வந்து கொழுந்து சரிங்களா. இங்க இலை என்பது தாவரத்தின் ஓர் உறுப்பு. ஓகேவா. இப்போ இது அல்லது சினையாகும். இப்ப கொழுந்து நட்டனர் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கியத்துல கொழுந்து அப்படிங்கிற இலைப்பெயர் என்ன பண்ண பொருள் கிடையாது. கொழுந்து நட்டினா வெறும் இப்போ ஒரு செடியில போய் அந்த கொழுந்தை மட்டும் பிச்சு நேரா போய் நடுவது கொழுந்து நட்டான்ங்கிற பொருள் கிடையாது சரிங்களா. இந்த கொழுந்து நட்டனர் என்கிற அந்த இலைப்பெயர் என்ன மாறுது, மறிக்கொழுந்து எனும் செடியை குறிப்பிடுகிறது சரிங்களா. அப்ப கொழுந்து நட்டனா என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு செடியில் உள்ள கொழுந்தை மட்டும் பிச்சு நடல, அந்த செடியை வேரோட புடுங்கி நடுறாங்க சரிங்களா. அதுதான் சினையாகு பெயர். இப்ப நான் இதுவும் அந்த பொருளாகு பெயரும் உங்களுக்கு லிங்க் ஆகும் சரிங்களா. ஒரு இங்க சொல்றேன், இதான் மல்லிகை கொடி. இந்த முழு பொருளும் அந்த இதான் பூ. முழு பொருளும் ஒரு சினையை குறித்து வந்துச்சுன்னா அது வந்து பொருளாகு பெயர். ஏன்னா முழு நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், அந்த என்ன பெயர்னு இருக்கோ அதை குறிக்காதுன்ட்டேன் சரிங்களா. அப்ப முழு பொருளும் ஒரு சினையை குறித்து வருகிறது. அப்ப அந்த பொருள் தான் உங்களுக்கு ஆகுது. அப்ப அது என்னது, பொருள் ஆகு பெயர். ஓகேங்களா. இப்ப அதுவே பாருங்க, இங்க ஒரு உறுப்பின் பெயர், அதாவது இந்த இலையை போட்டுக்குவோம் இங்க. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உள்ள ஒரு இலை. நீங்க பாட்டுக்கு நான் பிரச்சாரம் பண்ணேன்னு சொல்றாங்க, நான் இன்னொரு இலையும் போட்டுறேன். வேணாம், இங்க ஒரு இது தாமரை கிடையாது, இது மல்லிகை சரியா. தாமரை கிடையாது, இது மல்லிகை சரிங்களா. ஓகே. இப்ப இந்த ஒரு இலை இருக்கு பாருங்க, இந்த இலையானது என்ன, இந்த ஒரு உறுப்பின் பெயர் இந்த முழு பொருளையும் ஒரு தொடரில் குறிப்பது. இப்ப மறி கொழுந்து நட்டான், இங்க ஒரு கொழுந்து இருக்கிறதா வச்சுக்கோங்க சரிங்களா, சின்ன இலை இந்த கொழுந்து. இப்ப நான் என்ன சொல்றேன், கொழுந்து நட்டான்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம், வெறும் இந்த கொழுந்தை மட்டும் பிச்சுட்டு போய் நட்டான்னு அர்த்தம் கிடையாது. இந்த கொழுந்து என்பது இந்த முழு பொருளையும் குறிக்கிறது. அப்படியே இது இந்த பக்கமா குறிச்சு வரும், இது இந்த பக்கமா குறிச்சு வரும். அதாவது முழு பொருளும், நல்லா திரும்ப சொல்றேன், முழு பொருளும் ஒரு சினையை குறித்து வந்தால் அது பொருளாகு பெயர். என்னது, முழு பொருளும் ஒரு சினையை குறித்து வந்தால் அது சினையாகு பெயர். அதுவே ஒரு சினையானது முழு பொருளையும் குறித்து வந்தால் அது சினையாகு பெயர் சரிங்களா. ஒரு சினையானது முழு பொருளையும் குறித்து வந்தால் அது சினையாகு பெயர். திரும்பியும் சொல்றேன், ஒரு சினையானது முழு பெயரையும் குறித்து வந்தால், ஒரு சினையானது முழு பொருளையும் குறித்து வந்தால் அது சினையாகு பெயர். அதுவே ஒரு முழு பொருளானது ஒரு சினையை மட்டும் குறித்து வந்தால் அது பொருளாகு பெயர். ஓகேங்களா, கிளியரா, இது புரியுதா. இப்ப பாருங்க, முதலாகு பெயரின் மறுதலையாக அமைந்துள்ளதை காண்க. அதாவது முழு பொருளையும் உறுப்பை குறித்தால் அது பொருளாகு பெயர். நான் ஏற்கனவே சொன்னதுதான், முழு பொருள் ஒரு உறுப்பை குறித்து வந்தால் அது பொருளாகு பெயர். அதே ஒரு உறுப்பு முழு பொருளையும் குறித்து வந்தால் சினையாகு பெயர். அப்படியே ரிவர்ஸ். ஓகே. அடுத்தது, இவ்வாக்கியங்களில் கை விரல் என்பன உறுப்பாகவும் முழு பொருளாகவும் வந்துள்ளமையை காணலாம் சரிங்களா. ஓகே, அதை பார்த்துக்கலாம். அடுத்து பண்பாகு பெயர். ஓகே. இப்ப பண்பு பெயர் என்பது வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை ஆகியவற்றை குறிக்கும் சொல்லாகும். இங்கே கார் என்பது
கருமை என்பது பொருள். காரணம் என்னது? கருமை. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா கார்முகில் கண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? கண்ணன் எனும் கருப்பு என்பதை உணர்த்துவதற்காக கார் முகில் கண்ணன், அதாவது முகில் என்றால் மழை மேகம். சரிங்களா? அதாவது மேகம் தான். கார்முகில்னா மழை மேகம், அதாவது கருப்பா இருக்கக்கூடிய மழை மேகம். சரிங்களா? கார்முகில் கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க கார் என்பது என்ன? ஒரு பண்பு பண்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். கார் என்பதற்கு கருமை என்பது என்னது? பொருள். இப்போ கார் பெய்தது அப்படிங்கிறது கருமை பெய்ததுன்னா என்ன கிடையாது? எந்த ஒரு பொருளும் கிடையாது. சரிங்களா? ஆனா என்ன, அது கரிய வண்ணமுடைய மேகம் என்று இது உங்களுக்கு பொருள் தருகிறது. ஆகவே இது பண்பாகு பெயர். இந்த இடத்துல பாருங்க, இந்த கார் என்கிற பண்பு அந்த பண்பை குறிக்காமல் மற்றொன்றை குறிக்கிறது. அப்ப எது ஆகி வந்திருக்கு? ஒரு பண்பானது ஆகி வந்திருப்பதால் இது என்னது? பண்பாகு பெயர். ஓகே, புரியும் நம்புறேன். அடுத்தது தொழிலாகு பெயர். ஆடும் செயலை அல்லது தொழிலை குறிப்பிடும் பெயர் ஆட்டம் என்பதாகும். இங்க ஆட்டம் முடிந்தது அப்படிங்கிற வாக்கியத்துல ஆட்டம் என்பது தொழில் பெயரை குறிப்பதாக வரவில்லை. ஆடும் செயலோடு தொடர்புடைய கலை நிகழ்ச்சியை குறித்து வந்துள்ளது. அதனால் ஆட்டம் என்பது தொழிலாகு பெயர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப இங்கே ஆட்டம் முடிந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆட்டம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணல, ஆடக்கூடிய செயலை குறிக்கல. ஆட்டம் முடிந்தது அப்படின்னா என்ன அர்த்தமா போயிடுது உங்களுக்கு? ஆட்டம் முடிந்ததுன்னா அந்த ப்ரோக்ராம், அந்த நிகழ்ச்சி முடிந்ததாக உங்களுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த ஆட்டம் என்கிற இந்த தொழிலானது அந்த தொழிலை குறிக்காமல் அந்த நிகழ்ச்சிக்கு ஆகி வந்திருக்கு, அந்த கலை நிகழ்ச்சிக்கு ஆகி வந்திருக்கிறது. ஆகவே இந்த தொழிலானது ஆகி வருவதால் இது தொழிலாக பேர். கிளியரா? புரியுதா? ஓகே, அடுத்தது எந்த பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு பொருளுக்கு ஆகி வருகிறதோ அந்த பெயரால் ஆகு பெயர் குறிக்கப்பெறுவதை கவனிக்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஆகு பெயர் என்ன பண்ணுது? பொருளாகு பெயரால் அது பொருள் பெயர் ஆகு பெயரானால் அது பொருளாகு பெயர். அதே மாதிரி இடப்பெயர் ஆகு பெயரானால் இடவாகு பெயர். காலப்பெயர் ஆகு பெயரானால் காலவாகு பெயர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை குறிக்காமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது இப்ப என்ன சொல்லிட்டோம்? பெயர்கள்லாம் ஆகு பெயரா வரும் அப்படிங்கிறத முன்னாடி சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 6 வகை பெயர் சொல்லுக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆகு பெயரும் நம்ம பார்த்துட்டோம். இதை அந்நில மற்ற ஆகு பெயர்களும் இருக்கிறது. சரிங்களா? அதை பத்தி தான் நம்ம அடுத்தது பார்க்கிறோம். என்னென்ன பார்க்க போறோம்? இன்னல் அளவை பார்க்க போறோம், முகத்தல் அளவை பார்க்க போறோம், நீட்டல் அளவை பார்க்க போறோம். அப்புறம் சொல்லாகு, தானியாகு, கருவியாகு, காரியவாகு, கர்த்தாவாகு, ஓமையாகு, இருமடியாகு, அடையெடுத்தவாகு, இருவேரொட்டாகு, விட்டவாகு, விடாதவாகு போன்ற எல்லாத்தையும் பார்க்க போறோம். சரிங்களா? சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுவோம். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னபடி 6 வகையான பெயர் சொல்லுகளுக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆகு பெயர்களை பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆகு பெயர்களை பார்க்க போறோம். முதல்ல வருது பாத்தீங்கன்னா எண்ணல் அளவை ஆகு பெயர். சரிங்களா? முதல்ல எண்ணல் அளவை ஆகு பெயர். பழங்கள் வாங்கி வந்த அம்மா தன் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 கொடுத்தாள். சரிங்களா? ஆளுக்கு 2 கொடுத்தார். இத்தொடர் 2 என்பது அளவு பெயர். ஆனால் இங்கு 2 என்பது எண்ணு பெயரை குறிக்காமல் அந்த எண்ணிக்கையில் அமைந்த பழங்களை குறித்தது. ஆகவே 2 என்பது இவ்வாக்கியத்தில் எண்ணளவை ஆகு பெயர் எனப்படும். சரிங்களா? எடுத்தல் அளவை ஆகு பெயர். ஓகே, இப்ப எண்ணளவை ஆகு பெயர் எனப்படும். இப்ப எண்ணுதல் அப்படின்னா வந்து கவுண்டிங். சரிங்களா? கவுண்டிங்னா இப்ப என்கிட்ட இது இருக்கு 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்றதா என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணளவை. ஆனா இந்த எண்ணளவை என்பது எண்ணிக்கை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லாக வராது. சரிங்களா? இதுல இந்த ஆகு பெயர். இப்ப தன் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 கொடுத்தார் அப்படிங்கிறதுல பழங்கள்னே சொல்லல. பழங்கள் வாங்கி வந்த அம்மா ஆளுக்கு 2 கொடுத்தாள். ஆளுக்கு 2 என்னது? பழங்கள் வாங்கி வந்துட்டு ஆளுக்கு 2ன்னா என்னது? வெறும் எதுவும் பேப்பர்ல எது 2ன்னு எழுதி இந்தாப்பா நீ 2 வச்சுக்க, நீ 2 வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது 2ங்கிறது கிடையாது. அப்ப இந்த 2 என்கிற இந்த எண்ணு பெயரானது 2ஐ குறிக்காமல் 2 பழங்களை குறிக்கிறது. சரிங்களா? அவ்வாறு எண்ணல் அளவை
ஆகி வந்த பெயர் தான் வந்து எண்ணளவை ஆகு பெயர். சரிங்களா? இந்த எண்ணு பெயரை குறிக்காமல் அந்த எண்ணிக்கையில் அமைந்த பழங்களை குறித்தது. சரிங்களா? இந்த 2 என்பது அந்த எண்ணிக்கை, அதாவது அந்த எண்ணு பெயரானது ஆகி வருவதுதான் என்னது எண்ணல் அளவை ஆகு பெயர். ஓகேங்களா? இப்ப அடுத்தது எடுத்தல் அளவை ஆகு பெயர். கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்கும் என்று அரிசி கடைக்காரர் கூறினார். இப்ப கிலோ என்பது அளவை குறிக்கும் பண்பு பெயர். இவ்வாக்கியத்தில் அப்பெயரானது அந்த எடை அளவுள்ள அரிசியை குறிப்பிடுகிறது. இவ்வாக்கியத்தில் எடையின் அளவு பெயர் அந்த எடை அளவு உள்ள பொருளை குறித்ததால் அது எடுத்தல் அளவை ஆகு பெயர் எனப்பட்டது. ஓகே, முதல்ல எடுத்தல் அளவைன்னா நம்ம ஒரு இப்ப என்கிட்ட இந்த பேனா இருக்குன்னா நான் ஹார்டா நான் எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து எடுத்தல் அளவை. சரிங்களா? இப்ப என்கிட்ட வந்து இப்போ 1 லிட்டர் பால் இருக்கு, அதாவது இப்போ ஏனத்துல ஒரு வெசல்ல இருக்கு, அதை நான் வந்து முள்ளலாம். சரிங்களா? முகக்கலாம், அதாவது முகத்தல்னு சொல்லுவாங்க முள்றத, மொண்டு எடுக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, அப்படியே கையை விட்டு எடுக்க முடியாது. சரிங்களா? அப்ப கையை விட்டு எது எடுக்கலாம், ஒரு 1 கிலோ படிக்கல் அல்லது 2 கிலோ படிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எடை தராசில் இருக்கக்கூடிய அந்த படிக்கற்களை வேணா என்ன பண்ணலாம், கையை வச்சு இப்படி எடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்து அளக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா எடுத்தல் அளவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எடுத்தல் அளவையானது அந்த எடுத்தல் அளவை குறிக்காமல் மற்றொன்றுக்கு ஆகி வருவதுதான் என்னது எடுத்தல் அளவை ஆகு பெயர். சரிங்களா? இப்ப கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். அங்க வந்து அவங்க அரிசி கடையில என்னன்னு கேட்டதுனால அரிசியை குறிக்குது. இப்ப கிலோ 15 ரூபாய்க்கு வந்து தக்காளியா இருக்கலாம், இல்ல உருளைக்கிழங்கா இருக்கலாம், வேற எது வேணுமா இருக்கலாம். ஆனா அந்த 1 கிலோங்கிறது நிச்சயமா என்னத்தை குறிக்காது, அந்த ஒரு படிக்கல்ல குறிக்காது. சரிங்களா? அதுதான் இங்க வந்து பொருள். இப்ப கிலோ 15 ரூபாய் கிடைக்கும்னா ஒரு கடையில வந்து இப்ப கை காட்ட என்ன கேட்போம், அது கிலோ எவ்வளோன்னு கேட்போம். சரிங்களா? இப்ப அதை வந்து நம்ம அந்த கிலோ எவ்வளோன்னா அந்த படிக்கலினுடைய விலையை நம்ம கேட்கல. சரிங்களா? அந்த பொருளின் அளவை தான் நம்ம கேட்கிறோம். இவ்வாறு அந்த எடுத்தல் அளவை ஆகு பெயரானது அந்த எடுத்தல் அளவை குறிக்காமல் அதற்கு நிகரான மற்றொரு பொருளை குறிக்கிறது. ஆகவே இது என்னது எடுத்தல் அளவை ஆகு பெயர். சரிங்களா? ஓகே, அதே சேம் தான். இப்ப முகத்தல் அளவை, அங்க 1 கிலோ அரிசிங்கிற மாதிரி அந்த 1 கிலோ குடுன்னு கேட்டோம். இங்க கிலோவுக்கு பதிலா லிட்டர். லிட்டரை பொறுத்த என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது கையால. இப்ப 1 லிட்டர் பேனான்னா 1 லிட்டர் பேனா சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப முகத்தல் மொண்டு எடுக்கிறது. சரிங்களா? அதுதான் முகத்தல் அளவைன்னு சொல்லுவாங்க. இப்ப 1 லிட்டர் ஊற்று அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த லிட்டர் என்பது முகத்தல் அளவை குறிக்கும் பண்பு பெயர். சரிங்களா? இதுவும் பண்பு பெயருடைய வகைகள்ல தான் வரும். முகத்தல் அளவை குறிக்கும் பண்பு பெயர். இவ்வாக்கியத்தில் அப்பெயர் கொள்ளளவு உள்ள பொருளை தான் குறிக்கிறது. இப்போ 1 லிட்டர் குடு அப்படின்னா 1 லிட்டர் பால் கொடுன்னா அந்த 1 லிட்டருக்கு நிகரான அந்த முகத்தல் அளவைக்கு நிகரான பாலை குறிக்கிறது. 1 லிட்டர் கொடுன்னா அந்த கேன் அப்படி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இவ்வகையில இந்த முகத்தல் அளவையானது அந்த முகத்தல் அளவையை குறிக்காமல் மற்றொன்றுக்கு ஆகி வருவது முகத்தல் அளவை ஆகு பெயர். சரிங்களா? அடுத்தது நீட்டல் அளவை ஆகு பெயர். சட்டைக்கு 2.25 மீட்டர் எடு. இப்ப 2.25 மீட்டர் எடுன்னா அவங்க நேரம் அந்த ஸ்கேலை வச்சு வெறும் 2.25 மீட்டர் அளவுள்ள ஸ்கேலை உடைச்சோ இல்ல கட் பண்ணியோ தரமாட்டாங்க. அதை அந்த ஸ்கேலுக்கு அந்த அளவு உள்ள துணியை கட் பண்ணி தருவாங்க. இப்ப இந்த 2.25 மீட்டர் அப்படிங்கிறது அந்த நீட்டல், அதாவது நீட்டல் அளவை என்னன்னு பாத்தீங்கன்னா நீட்டி அளக்கிறது. சரிங்களா? இந்த போர்டை இங்க இருந்து இங்க அளக்குறோம்னா என்ன பண்ண முடியாது, 2 கிலோ இருக்குமா அந்த போர்டு, 3 கிலோ இருக்குமா, இல்ல 2 லிட்டர் இருக்குமா, 3 லிட்டர் இருக்குமான்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, இதை முகத்தலோ இல்ல எடுத்தோ அளக்க முடியாது. என்ன பண்ணணும், நீட்டி தான் அளக்கணும். இப்ப என்கிட்ட ஒரு டேப் இருக்கா, இங்க இந்த டேப்பை இங்க இருந்து பிடிச்சி இப்ப நான் அளப்பேன். அப்ப நீட்டி தானே அளக்குறேன். அப்ப நீட்டி அளக்கக்கூடிய எல்லாமே நீட்டல் அளவைன்னு சொல்லுவாங்க. இந்த நீட்டல் அளவையானது நீட்டல் அளவை குறிக்காமல் அந்த அளவுக்கு நிகரான மற்றொன்றுக்கு ஆகி வருவது நீட்டல் அளவை ஆகுது. சரிங்களா? இங்கேயும் நான் வழக்கமா சொன்ன அந்த இது மாறாம வரதை பார்க்கலாம். இப்ப நீட்டல் அளவை என்பது அந்த அளவை குறிக்காது, அதற்கு நிகரான வேறு ஒன்றை குறிக்கும். அதே போன்றுதான் மற்ற அனைத்துமே. ஆகு பேர்னால என்ன கிடையாது, அந்த பேர்ல உள்ள அதை குறிக்காது, அதுக்கு பதிலாக மற்றொன்றுக்கு ஆகி வரும். ஓகே, இப்ப சொல்லாகு பெயர். சரிங்களா? சொல்லாகு பெயர். பேராசிரியரின் உரையை படி. இந்த வாக்கியத்தில் உரை என்னும் சொல்லின் பெயர், உரை என்னும் சொல்லின் பெயர் அந்த பொருளுக்கு ஆகி வருகிறது. அதனால் இது வந்து சொல்லாகு பெயர் எனப்படும். அதாவது இந்த உரை அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்ப பேராசிரியரின் உரையை படி. பேராசிரியரின் உரைன்னா அவர் எழுதின புத்தகத்தை படி, அவர் எழுதின பொருள் உள்ள புத்தகத்தை படின்னு அந்த ஒரு பொருளை குறிக்கிறது. சரிங்களா? அப்ப
இந்த ஒரு சொல்லானது இந்த சொல்லுக்கு உரிய பொருளை குறிக்காமல் அதற்கு இணையான வேறொரு பொருளை குறிக்கிறது. அவ்வகையில் இந்த சொல்லானது மற்றொன்றுக்கு ஆகி வருவதால் இது என்ன சொல்லாக பேர். ஓகேவா? இந்த உரை அப்படிங்கிறது, உரைனா என்ன, அவங்க பேசுறது அல்லது எழுதுவது. சரிங்களா? அப்ப ஆசிரியரின் உரையைப்படி அப்படிங்கிறது அவரது அந்த உரையையோ இல்லை எழுதின உரையை குறிக்காமல் அவர் எழுதின அந்த ஒரு பொருள் அதுக்கு நேரடியா அதை குறிக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, சொல்லாகு பெயர். இந்த சொல்லானது ஆகி வருவதால் இது வந்து சொல்லாகு பெயர். சரிங்களா? ஓகே. தானியாகு பெயர். இப்ப நான் சொல்லிட்டேன், அடுப்பில் இருந்து பாலை இறக்கு. இப்ப இது ஏறத்தாழ இதுவும் முகத்தலாக பெயருக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனா கனெக்ட் ஆகாது. இப்போ பாலை இறக்கு, அடுப்பில் இருந்து பாலை இறக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க எல்லாம் பால் காய்ச்சறீங்க, இந்த விபரீத செயலாம் ஈடுபட்டுறது உண்டுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப நீங்க வந்து பால் காய்ச்சறீங்க, பாலுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, பாலை இறக்குன்னு சொல்றாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் கையை விட்டு முண்டு அம்மா பாலை தான் இறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாலை ஃபுல்லா எடுத்து வெளில எடுக்கிறது கிடையாது. என்ன பண்றீங்க, நேரா போயிட்டு அழகா ஒரு துணியை எடுத்து பாத்திரத்தை பிடிச்சி அப்படியே எடுத்து வேற ஒரு வெசலுக்கு சேஞ்ச் பண்றீங்க. சரிங்களா? பாலை இருக்குன்னா அதை எடுத்து அப்படியே கீழே வைக்கிறது, அதுதான். ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாலை இறக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த பாத்திரத்தோட சேர்த்துதான் அந்த பாலை எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்? ஏன்னா தனியாக பாலை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா திரவம் இல்லையா? அதுதான் தானியாகு பேர். இந்த இடத்துல பால் என்பது ஒரு நீர்ம பொருளா? இந்த நீர்ம பொருள் தனியே இருக்கும் தன்மையற்றவை. உண்மைதான், நீர்ம பொருள் என்ன பண்ணாது, தனியா இருக்கக்கூடிய தன்மை கிடையாது. அது எந்த வடிவத்துல நம்ம ஊத்தி வைக்கிறோமோ அந்த வடிவமாக மாறிக்கொள்ளும். அதை என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று பாத்திரத்தெல்லாம் ஊத்தியே வச்சிருக்கணும். எனவே நீர்ம பொருள் தங்கியுள்ள பாத்திரம் ஆகிய இரண்டும் இருக்கும். இப்ப நீர்ம பொருளுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நீர்ம பொருளும் இருக்கும், அது தாங்கி இருக்கக்கூடிய பாத்திரமும் இருக்கும். சரிங்களா? இவற்றின் நீர்ம பொருளை தாங்கியுள்ள பாத்திரம் எனும் பொருள் தானம் எனப்படும். என்ன சொல்றாங்க, அந்த நீர்ம பொருள் தாங்கியுள்ள பாத்திரத்தை என்ன சொல்றாங்க, தானம்னு சொல்றாங்க. அந்த தானமாகிய பாத்திரத்துல நீர்ம பொருள் வந்து தானி. அப்ப நீர்ம பொருளை தாங்கி இருக்கிறது பேர் என்னது, தானம். அது தாங்கி நிற்கக்கூடிய அந்த பொருள் என்னது, அதுல உள்ள நீர்ம பொருள் என்னது, தானி. சரிங்களா? தானம் தானி ரெண்டு இருக்கு. மேலே உள்ள எடுத்துக்காட்டில் இப்ப நீங்களே சொல்லுங்க, பால்ங்கிறதா என்னது, அதுல தானி. இப்ப பாலை இறக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, வெறும் தானியை மட்டும் இறக்க முடியாது. அப்ப தானமாகிய பாத்திரத்தை தான் நீங்க இறக்கணும். சரிங்களா? வெறும் தானியை மட்டும் இறக்க முடியாது. தானினா என்னது, அந்த இடத்துல அதுல இருக்கக்கூடிய நீர்ம பொருள், அந்த நீர்ம பொருள் என்னது, பால். அப்ப தானினா இது பால். சரிங்களா? அப்ப பால்னா என்னது, தானி தான். அப்ப நீங்க நேரம் என்ன பண்ண உடனே பாலை மட்டும், அதாவது தானியை மட்டும் இறக்க முடியாது, அந்த தானி இருக்கக்கூடிய தானமாகிய பாத்திரத்தை தான் நீங்க இறக்க முடியும். இதாகிய தானமாகிய பாத்திரத்தை இருக்கு என்றுதான் பொருள்படுகிறது. அதாவது இங்க தானி தானியை குறிக்காமல் தானத்தை குறிக்கிறது, அதனால் இது வந்து தானியாகு பெயர். ஓகேவா? இப்ப தானி தானத்தை குறிக்காமல் என்னத்தை குறிக்கிறது, தானி என்பது தானியை குறிக்காமல் தானத்தை குறிக்கிறது, ஆகவே இது வந்து தானியாகு பெயர். சரிங்களா? ஓகே, ஓகே வந்துட்டாலே புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே. இந்த நீர்ம பொருளை பார்த்தோம்னா தான் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அதாவது பெருசா கிடையாது, திருண்டு தான். அதாவது ஒரு உலகத்திலே மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர் என்ன நினைச்சிருக்காரு, நான் தான் மிகப்பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காப்புல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்போ வந்து அவர் வந்து ஒரு நீர்ம பொருள் இது மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறார். அந்த என்ன நீர்ம பொருள்னா ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஆசிட் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபார்முலாலாம் உருவாக்கிட்டார். இவருக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி, இந்த ஃபார்முலாலாம் உருவாக்கணும் டக்குன்னு. அப்பதான் அவங்க மனைவி வந்து காஃபி எடுத்துட்டு வராங்க. மனைவிட்ட சொல்றாப்புல, எல்லா மனைவிகளுக்குமே ஒரு மனைவி சொல்ல ஒரு சாதாரண பெண்களுக்கே என்னன்னா, ஆண்களை விட அவர்கள் புத்திசாலிகள்ங்கிற ஒரு பிம்பம் இருக்கும். அது பிம்பம் கிடையாது, உண்மை. சரியா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாப்புல, காஃபி எடுத்துட்டு வராங்க. இந்தாங்க காஃபின்னு சொன்னோன்னா, உனக்கு தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு இருக்காப்புல. என்ன அப்படின்னு வழக்கம் போல ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்க மனைவியானது கேட்டிருக்காப்புல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்திலே யாரும் கண்டுபிடிக்கல, நான் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறேன், என்னங்க விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காப்புல. உடனே அவரும் சொல்லியிருக்காரு, என்னன்னா,
இது இந்த உலகத்திலே மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட் கண்டுபிடிக்க போறேன். அதாவது அந்த ஆசிடோடைய பவர் என்னன்னா எல்லாத்தையும் உருக்கிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் ஆசிட் நான் கண்டுபிடிக்க போறேன். அது வந்து ஒரு நீர்மம், அதாவது ஒரு நீர்ம வடிவத்துல தான் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆசிட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாப்லையாம் அவங்க மனைவி. எல்லாத்தையும் உருக்குன்னா அதை எதுல கொட்டி வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாப்லையாம். ஏன்னா அது எல்லாத்தையுமே உருக்கக்கூடிய ஆசிட்னா அது வைக்கிறதுக்கு வெசல் இருக்கணும்ல, அது இருக்காது. எல்லாத்தையுமே உருக்குன்னா அதை நீ எதை வச்சு உருக்குவ, எதுல வச்சு எதுல ஊத்தி வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாப்லையாம். அப்பதான் புரிஞ்சுதான் நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிருக்காங்க. சரியா? இது ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த நீர் மூணு வந்ததுனால சொன்னேன். சரிங்களா? நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். இப்ப கருவியாக பேர், அதாவது குழல் கேட்டு மகிழ்ந்தாள். குழல் என்பது ஒரு இசைக்கருவியின் பெயர். இசைக்கருவியை காரணம் எனவும் கூறுவர். இசைக்கருவி என்ன சொல்றாங்க? காரணம் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா? அக்கருவியிலிருந்து தோன்றும் இசை வந்து குழலினுடைய காரியமாகும். இப்ப காரணம்னா என்னது? கருவி. அதுல இருந்து வரக்கூடிய பயன், அதாவது தோன்றக்கூடிய இசைதான் என்னது? காரியம். இவ்வாறு கருவியின் பெயர் அதன் காரியமாகிய பொருளுக்கு ஆகி வருதல் கருவியாகு பெயர் எனப்படும். இதை வந்து காரண ஆகு பெயர்னு சொல்றாங்க. கருவியாகு பெயர் அல்லது காரணமாக பெயர் ஒன்றும் கிடையாது. இப்ப குழல் கேட்டு மகிழ்ந்தால்னா இப்ப இதான் என்கிட்ட புல்லாங்குழல்னு வச்சுக்குவோமே. இந்த குழல் கேட்டு மகிழ்ந்தாலும் இதை மட்டும் சும்மா காதுல வச்சு என்ன ஒரு இசை அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஆக இதுல இருந்து வரக்கூடிய இசை, இந்த இசையை வைக்கும் பொழுதுதான் அதனுடைய பயனை நாம் அனுபவிக்க முடியும். இவ்வாறு குழல் கேட்டு மகிழ்ந்தால் என்பது, இந்த குழல் என்பது இந்த இசைக்கருவியை குறிக்காமல் இதிலிருந்து வரக்கூடிய இசைக்கு ஆகி வருகிறது. அப்ப இது என்னது? கருவியானது ஆகி வருவதால் கருவி ஆகு பேர். இதுக்கு வேற பேர் என்ன சொல்லியிருக்காங்க? காரண ஆகு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது காரியவாகு பேர். என் பிழைப்பு கெட்டது. இதுவுமே வந்து இப்ப வந்த குரூப் 2 கொஸ்டின்ல கேட்டது. சரிங்களா? என் பிழைப்பு கெட்டது. பிழைப்பு எனும் சொல் பிழைப்புக்கு காரணமாகிய வேலையை இத்தொடரில் குறித்தது. வேலை என்பது காரணம், பிழைப்பு என்பது காரியம். சரிங்களா? அதாவது செயல். அதாவது வேலை செய்வதன் காரணத்தினாலேயே பிழைப்பு ஆகிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை போல் காரிய பெயர் தன்னோடு தொடர்புடைய காரணத்தை குறித்து வருமானால் அது வந்து காரியவாகு பெயர். இதை சொன்னாலே காரியத்தை குறிக்காமல் அந்த காரியமானது மற்றொன்றை குறித்து வந்தால் அது என்னது? காரியவாகு பெயர் தான். அது நமக்கு தெரிஞ்சதுதான். இது என்ன சொல்றாங்க இப்போ? பிழைப்பு எனும் சொல் என் பிழைப்பு கெட்டது. இப்ப இந்த பிழைப்புங்கிறது காரியம். சரிங்களா? ஆனா இந்த வேலை தான் அதுக்கு காரணமா இருக்கு. சரிங்களா? இந்த காரணம் போனதுனாலதான் அவங்களுக்கு இந்த காரியமே போகுது. அப்ப இந்த காரியமானது இந்த காரியத்தை குறிக்காமல் காரணத்தை குறித்து வருவதால் இது வந்து காரியவாகவே எனப்படும். எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறது. புரிஞ்சுதா? கிளியரா? பரவாயில்லையே. ஓகே. காரண ஆகுவதற்கும் காரிய ஆகுவதற்கும் உள்ள வேறுபாடை வந்து கவனித்து அறிய. ஒண்ணும் கிடையாது. காரியத்தை குறிக்காமல் வந்தால் அது காரியவாகு பெயர், காரணத்தை குறிக்காமல் வந்தால் அது காரணவாகு பெயர். அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் டிஃபரன்ஸ், பட் மைன்யூட்டா கவனிக்கணும். ஓகேவா எல்லாருக்கும்? ஓகேனா ஓகே டன். இப்ப கருத்தாவாகு பெயர். வள்ளுவரை படித்ததால் வாழலாம். இங்க வள்ளுவர் திருவள்ளுவரை எழுதியவர் ஆவார். மிக முக்கியமான கருத்து. சரிங்களா? வள்ளுவர் என்னது? வள்ளுவர் திருக்குறளை எழுதியவர் ஆவார். சரிங்களா? இப்ப திருக்குறளின் கருத்தா, அதாவது உருவாக்க காரணமாக இருந்தவர் வந்து வள்ளுவர். அதனால் இத்தொடரில் உள்ள வள்ளுவர் எனும் சொல் கருத்தாவாகிய திருவள்ளுவரை குறிக்கவில்லை, அவர் இயற்றிய நூலை குறித்தது. இவ்வாறு கருத்தாவின் பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு பொருளை குறிப்பது கருத்தாவாகு பெயர் எனப்படும். சரிங்களா? ஒண்ணும் கிடையாது. இப்ப திருவள்ளுவரை படிக்க வேண்டும் அப்படின்னா அவர் அப்படியே புடிச்சு கொண்டாந்து இங்க உட்கார வச்சு, ஐயா வாங்கய்யா நான் உங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சில வச்சு வெளியே படிக்கிறதுங்கிறது பொருளாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரிங்களா? ஆனா திருவள்ளுவரை படித்தால் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணுது? அந்த திருவள்ளுவரை அப்படிங்கிறது திருவள்ளுவரை குறிக்காமல் அவர் இயற்றிய திருக்குறளை குறித்தது. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளின் கருத்தானா என்னது? அதை உருவாக்க காரணமா இருந்தவர் திருவள்ளுவர்.
அப்போ என்ன குறிக்குது இது? திருவள்ளுவரை குறிக்காமல் அவர் இயற்றிய திருக்குறளை குறிக்கிறது. சரிங்களா? இவ்வாறு கருத்தானா என்னது? உருவாக்க காரணமா இருந்தவங்க, உருவாக்க காரணமா இருந்தவங்களை குறிக்காம மற்றொன்றை குறித்துதான் கருத்தா வகுப்பு. அதாவது கருத்தாவை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய மற்றொன்றை குறிப்பதுதான் கருத்தா வகுப்பெயர். ஓகேவா? இது ஈஸியான உள்ளதான், புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஓமை ஆகுபெயர். இங்க பாருங்க, மலைகள் மோதின. இங்க மலைகள் எனும் இடப்பெயர், மலைகள் எனும் சொல் வந்து இடப்பெயராகும். ஆனால் இத்தொடரில் வந்து அச்சொல் இடப்பொருளை தரவில்லை, அம்மலைகள் வாழும் மக்களையும் குறிப்பிடவில்லை. மலைகள் மோதின எனும் தொடருக்கு மலை போன்ற வலிமையுடைய வீரர்கள் மோதினர் அல்லது சண்டையிட்டனர் என்பதே பொருள். இத்தொடரில் மலை எனும் சொல் வலிமை மிக்க வீரர்களுக்கு ஓமையாக வந்துள்ளது. மலை வந்து ஓமானம், வீரர்கள் வந்து உவமேயம். சரிங்களா? இவ்வாறு ஓமை பெயர் அதனோடு தொடர்புடைய ஓமேயத்தை குறித்து வந்துள்ளதால் ஓமையாகு பெயர் எனப்படும். சரிங்களா? அதாவது இந்த ஓமைங்கிறது ஓமையை குறிக்காது, தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஓமையாகு பெயர். இங்க மலைகள் மோதினா மலைகள் வந்து இயல்பாகவே வந்து அது பாட்டுக்கு ஓய்வு நிலையில இருக்கிறது தான். அதுவா ரெண்டும் போய் மோதிக்கிறதுக்கான நடைமுறை சாத்தியம்ங்கிறது கிடையாது, இயற்கை பேரிடையை தவிர்த்து. சரிங்களா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? மலைகள் மோதின அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? மலை போன்று இருக்கக்கூடிய இரண்டு வலிமையான வீரர்கள் சண்டையிட்டனர் அல்லது மோதிக்கொண்டனர் அப்படிங்கிறதுதான் பொருள். ஆனா இந்த இடத்துல மலைகள் மோதின அப்படிங்கிற இது நமக்கு என்ன பொருளை தருது? அந்த வலிமையான வீரர்கள் மோதினர் என்று இந்த ஓமையானது, அதாவது ஓமானமானது அந்த ஓமேயத்தை நமக்கு குறிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. இதைத்தான் என்ன சொல்லுங்க, இந்த ஓமையானது ஓமையை குறிக்காமல் அவங்களே டைரக்டா குறிக்கிறதுனால இது பேர் வந்து ஓமையாகு பெயர். இன்னும் சொல்ல போனா இந்த ஓமை அப்படிங்கிறது இந்த ஓமையை குறிக்காது, மற்றொன்றுக்கு ஆகியவருதான் வந்து ஓமையாகு பெயர். ஓகேங்களா? இதை மலைகள் மோதினங்கிற இந்த எடுத்துக்காட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். அடுத்தது இருமடி ஆகு பெயர். இதுதான் வந்து இப்போ நமக்கு அதிகமா கேட்டிருந்தாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல இந்த வினா கேட்டிருந்தாங்க. ரொம்ப சுத்தி விட்ட ஒரு வினாவாக தான் இருந்துச்சு, நம்ம பார்த்ததும் இல்லை. சரிங்களா? அந்த இருமடி ஆகு பெயர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இருமடி ஆகு பெயர்னா புலி காய்த்தது. சரிங்களா? எடுத்துக்காட்டை வச்சு அருமையா நம்ம சொல்லிடலாம். இப்ப புலி காய்த்தது. இப்ப புலி என்பது ஒரு சுவை. சரிங்களா? ஒரு சுவை. இப்ப இந்த இடத்துல புலி என்பது முதலில் ஒரு சுவையை குறிக்கிறது. சரிங்களா? ஆனா இது சுவையை குறிக்காமல் அந்த சுவையை உடைய காயை குறிக்கிறது. சரிங்களா? அல்லது காயையோ இல்ல பழமையோ. புளி என்பது அந்த காயை குறிக்கிறது. சரிங்களா? புளியங்காய் அல்லது புளியம்பழம் இதை குறித்து வருகிறது. முதல் நிலையில இந்த புளி என்கிற இந்த சொல்லானது என்ன பண்ணுது? அந்த காயவோ அல்லது அந்த ஒரு பழத்தையோ குறிக்கிறது. சரிங்களா? முதலில் அச்சுவையுடைய பழத்தை முதலில் குறித்து வழங்கியது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? புளி காய்த்ததுங்கிறதுல வெறும் புளிங்கிறது ஒரு சுவை. அது முதல்ல என்ன பண்ணுது? சுவையை குறிக்காமல் அது அந்த புளிப்பு சுவையை உடைய அந்த பழத்தை முதலில் குறித்து வருகிறது. சரிங்களா? இப்ப சேர்த்து பாருங்க, புளி காய்த்தது. இப்ப புளி காய்த்ததுங்கிறதுல பழத்தை குறிக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பழம் காய்க்குமான்னு பாத்தீங்களா? காய்க்காது. சரிங்களா? பழம் காய்க்காது. எது காய்க்கும்? மரமே காய்க்கும். அப்ப முதல் நிலையில் புளியானது அந்த சுவையை குறிக்காமல் அதுவே ஆகி பழத்தை குறித்து வந்தது முதல் நிலை. இப்ப ரெண்டாவது நிலையில பாத்தீங்கன்னா அந்த பழத்தையும் குறிக்காமல், அந்த புளிங்கிறது அந்த பழத்தையும் குறிக்காமல் இரண்டாம் நிலையில் புளி காய்த்ததுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த காய்த்தது அப்படிங்கிறது மரம் தான் காய்க்கும், புளி காய்க்காது. அப்ப இரண்டாம் நிலையில் அந்த புளியம் பழமானது அந்த புளியம் பழத்தை குறிக்காமல் மரத்திற்கு ஆகி வந்திருக்கு. சரிங்களா? இவ்வாறு ஒரே சொல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முறைகளில் ஒன்றுக்கு ஒன்று ஆகி வந்தா அதைத்தான் என்ன சொல்றாங்க? இருமடி ஆகு பெயர்னு சொல்றாங்க. சரிங்களா? திரும்ப இதில் உள்ள விளக்கத்தை பார்த்துருவோம். இது முதல் நிலை. சரிங்களா? புளி என்பது பழத்தை குறிக்கவில்லை, ஏனெனில் பழம் காய்க்காது, மரமே காய்க்கும். இரண்டாம் நிலையில் புளிப்புச்சுவையுடைய பழத்தை தரும் மரத்தை இத்தொடரில் குறித்து வந்துள்ளது. இவ்வாறு
புளி முதல்ல என்ன ஆயிருக்கு, புளி வந்து முதல்ல பழத்துக்கு ஆகி அப்புறம் அந்த பழத்தை உடைய மரத்திற்கு ஆகி வந்துள்ளது. இவ்வாறு ஒரு சொல் இரண்டு நிலையில், ஒன்று கிடையாது இரண்டு நிலையில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய பொருள்களுக்கு ஆகி வருவதை என்ன சொல்றாங்க, இருமடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுவே இரண்டுக்கு மேற்பட்ட நிலையில் ஆகி வந்துச்சுன்னா அதை என்ன சொல்றாங்க, மும்மடி ஆகுபெயர் என்றும் நான்மடி ஆகுபெயர் என்றும் சொல்றாங்க. ஓகேவா, இது புரியுதா எல்லாருக்கும்? முதல்ல புளி காய்த்தது என்பது புளிப்பு சுவையுடைய பழத்தை குறிக்கிறது. அப்ப பழம் காய்க்குமான்னு பார்த்தா காய்க்காது. அப்ப இரண்டாம் நிலையில் அந்த பழத்தையும் குறிக்காமல் என்ன பண்ணுது, அந்த புளிப்பு சுவையுடைய பழத்தை உடைய மரத்தை குறிக்கிறது. இதுதான் வந்து நம்ம இருமடி ஆகுபெயர்னு சொல்லுவோம். அடுத்து அடையெடுத்த ஆகுபெயர் வெற்றிலை நட்டான். அது ஆக்சுவலா வெற்றிலை அப்படிங்கிறதே ஒரு காரண பெயர் தான். ஏன்னா அந்த வெற்றிலை கொடியில இருக்கக்கூடிய வெறும் இலையை மட்டும்தான் பயன்படுத்தும். வெறும் இலையை மட்டும் பயன்படுத்துவதால் அதன் பேர் வெற்றிலை. சரிங்களா, இப்ப பாருங்க, வெறும் இலையை மட்டுமே கொடியில் பயன்படுத்துவதால் அக்கொடியின் இலை வெறுமை இலை என்று அழைக்கப்பட்டு அது வந்து வெற்றிலை ஆகியது. இதில் வெறுமை என்பது இலைக்கு அடையாகும். அந்த என்ன பண்ணிருக்கோம், வெறும் இலை தான் அது. ஆனா இந்த வெறும்னு சேர்க்கிறோம் பாருங்க, அது வந்து இந்த இலைக்கு அடையாக வருகிறது. ஓகே, இலை நட்டான் அப்படின்னு கூறினா அது வந்து வெற்றிலை கொடியை நட்டான் அப்படின்னு பொருள் தராது. சரிங்களா, ஏன்னா எல்லா மரத்தையும் இலை இருக்கு, எந்த இலையை நட்டான்னு தெரியாது. ஆனா அதுவே அந்த இலைக்குரிய அடை, அந்த வெறும் அப்படிங்கிற அந்த அடையை சேர்த்தோம்னா என்ன ஆகுது, வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது முழுமையான ஒரு பொருளை குறிக்கிறது. ஆனா இந்த குறிக்கும் பொழுது அந்த அடையும், அதாவது அந்த வெறுமை அப்படிங்கிறதும் இந்த இலையான அந்த சினையும் சேர்ந்து அதன் முழு பொருளுக்கு ஆகி வருகிறது. இவ்வாறு அடையெடுத்த பெயர்கள் தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருள் குறித்து வருவது அடையெடுத்த ஆகுபெயர் எனப்படும். சரிங்களா, இது அதாவது இலையை மட்டும் நட்டான் அப்படின்னா அது பொருள் புரியல. அதுவே அந்த இலைக்குரிய அடையாக இருக்கக்கூடிய இந்த வெறும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னோம்னா வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, வெற்றிலைனா அந்த தண்டு கொடி போன்ற அனைத்து சினைகளுக்கும் சேர்ந்து வருகிறது. இவ்வாறு அந்த அடையானது அந்த அடைக்குரிய பொருளை குறிக்காமல் அதன் முழு பொருளையும் குறித்து வருவது என்னது, அடையெடுத்த ஆகுபெயர். இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா அந்த அடையை குறிக்காமல் மற்றும் அந்த பொருளுக்கு முழுவதுமாக ஆகி வருவது அடையெடுத்த ஆகுபெயர். ஓகேவா, புரியும் நம்புறேன். அடுத்தது இருபெயரொட்ட ஆகுபெயர். இரண்டு பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிப்பதுண்டு. இரண்டு சொற்களும் ஒரு சிறப்பு பெயராகவும் மற்றொன்று பொது பெயராகவும் அமைந்து ஒரே பொருளை குறிப்பது இருபெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு வாழை மரம். சரிங்களா, இங்க மரம் அப்படிங்கிறது இருகுறி பெயர், அதுவே வந்து பாத்தீங்கன்னா பொது பெயர். இந்த மரம் என்பது எல்லா மரத்தையும் குறிக்கும். சரிங்களா, அது எந்த மரமா வேண்டாமாலும் இருக்கலாம். ஆனா அதுவே வாழை மரம் என்பது வாழை மரத்தை மட்டும்தான் குறிக்கும். சரிங்களா, கொழுந்து நட்டான் வெற்றிலை நட்டான் வேறுபாடு சொல்லுங்கள் சார். அதாவது கொழுந்து நட்டான் என்பது அந்த அந்த கொழுந்து என்பது அதன் முழு பொருளுக்கு ஆகி வருகிறது. ஆகவே அது வந்து சினையாகு பெயர். சரிங்களா, கொழுந்து என்பது அதன் முழு பொருளுக்கு ஆகி வருகிறது. ஆகவே அது வந்து சினையாகு பெயர். அதுவே வந்து ஒரு சினை முழு பொருளுக்கும் ஆகி வந்துச்சுன்னா சரிங்களா, அது வந்து நம்ம பொருளாக பெயர்னு பார்த்துட்டோம். சரிங்களா, ஒரு சினை அதன் முழு பொருளுக்கு ஆகி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பொருளாக பெயர்னு பார்த்துட்டோம். அதே ஒரு சினை முழு பொருளுக்கும் ஆகி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்ம சினையாக பெயர்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, அதை போட்டு குழப்ப வேண்டாம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, புரிஞ்ச ஸ்டேட்லேயே இருக்கட்டும். இப்போ டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுந்து நட்டான் அப்படிங்கிறதுக்கும் வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு. இப்போ இதே இந்த கொழுந்து நட்டான் அப்படிங்கிறது நம்ம மறிக்கொழுந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, இவ்வாறு இந்த கொழுந்து தான். ஆனா அந்த வெறும் கொழுந்து நட்டானா அந்த கொழுந்தை மட்டும் பிச்சு போய் நடுவது கிடையாது. அந்த கொழுந்துனா முழு அந்த வேரோட போய் நடுவதுதான் அந்த பொருள். அப்ப அந்த ஒரு சின்ன சினையானது முழு பொருளுக்கும் ஆகி வருவது சினையாக பேர். இப்ப அதே வெற்றிலை அப்படிங்கிறது ஏன் அடையெடுத்தாக பேர்னா, நீ வெற்றிலை நட்டான்ங்கிறத பார்க்காதீங்க. வெற்றிலை நட்டான்னாலும் கொழுந்து நட்டான்களும் எதில் பொருள் ஒண்ணுதான். வெற்றிலை நட்டான் வெறும் இலையை மட்டும் பறிச்சுட்டு போய் நடுவது கிடையாது, அது சினையாக பெயராகவும் வரும். ஆனா அந்த வெற்றிலைன்னு இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுக்கு அடையெடுத்தாக பேர். அந்த வெறும்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த இருக்குல்ல, இந்த வெறுமை,
அந்த வெறுமை அப்படிங்கிறது தான் அந்த அடையை குறிக்காமல் அந்த அடைக்கு உரிய பொருளை குறிக்கிறது. சரிங்களா? அப்ப நீங்க அந்த வெறுமைங்கிறத தான் பார்க்கணும், வெற்றிலை நட்டான்ங்கிறத பார்க்க கூடாது. நீங்க வெற்றிலை நட்டான் என்று பார்த்தாலும் கொழுந்து நட்டான் பார்த்தாலும் அது வந்து சினையாக பேர்ல வந்துடும். அதை பார்க்காதீங்க. இந்த வெறுமைங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெறுமையை சேர்த்து, சரிங்களா, அதாவது வெற்றிலை கொடியை நட்டான், வேற எப்படி சொல்றோம், வெறும் இலை நட்டான் அப்படின்னா அது எந்த பொருளையுமே தரல. ஆனா அதே கொழுந்து நட்டான்னா அது சினையாக பேர்ல வந்துடும். சரிங்களா? ஆனா அந்த இலைங்க அப்படின்றதுனால நமக்கு ஒண்ணும் வரல. இப்ப என்று கூறினால் அது என்ன பண்ணாது, வெற்றிலை கொடியை நட்டான் என்ற பொருள் நமக்கு தராது. இப்ப அதுவே அந்த இலைக்கு உரிய அடை என்ன சேர்த்தோம், வெறுமைன்னு ஒரு அடை சேர்த்தோம் இல்லையா, அந்த அடையோடைய சேர்த்து சொன்னோம்னா வெற்றிலை நட்டான் என்கிற முழு பொருளை தருகிறது. ஆனா வெற்றிலை நட்டான் சொல்லும் பொழுது என்ன ஆகுது, அதனுடைய அடைனா என்னது இந்த வெறுமையும், அதனுடைய சினைனா இந்த இலை, இந்த சினையும் சேர்ந்து அதன் முழு பொருளுக்கு ஆகி வருவது. சரிங்களா? இதைத்தான் வந்து நம்ம அடையெடுத்த பெயர்கள், தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்து வருவது அடையெடுத்த ஆகு பெயர். சரிங்களா? இந்த வெறுமை என்கிற அடை அந்த அடையை குறிக்காமல் மற்றொன்றுக்கு ஆகி வருகிறது, அதனால அது அடையெடுத்த ஆகு பெயர். சரிங்களா? அதே கொழுந்து நட்டான் என்பது அந்த கொழுந்தை குறிக்காமல் முழு பொருளுக்கு ஆகி வருகிறது, அதனால வந்து சினையாக பெயர். ஓகேவா? இது நீங்க வெற்றிலை நட்டான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான், அது வந்து சினையாக பெயர் தான். ஆனா அதை வெறுமை கூட்டல் இலை கூட்டல் நட்டான்னு பாத்தீங்கன்னா அது வந்து அடையெடுத்தாக பேர்ல வரும். ஓகே, சரி. இப்ப இருபெயரொட்டு ஆகு பெயர் அதுலதான் பார்த்துட்டோம். ஓகே, வாழை மரம் அப்படிங்கிறது மரத்தை மட்டும்தான் குறிக்கும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு சொற்கள் உள்ளன, ஒன்று வாழை மற்றொன்று மரம். இவ்வாறு மர வகையில் ஒன்று சிறப்பு பெயராகும், மரம் என்பது பொது பெயர். இவ்விரண்டு சொற்களும் சேர்ந்து ஒரு பொருளையே குறித்தன. சரிங்களா? அதாவது மரம் அப்படிங்கிறது பொது பெயர், வாழை என்பது சிறப்பு பெயர். ஆனா என்ன சேர்த்தாலும் என்னதான் ஆகுது, ஒரு பொருளை தான் குறிக்குது. இதை நம்ம என்ன சொல்றாங்கன்னா இருபெயரொட்டு ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே அடுத்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, வகர கிளவி. இப்ப கிளவி அப்படின்னா என்னதான், சொல் அப்படின்னு தான் பொருள். இப்ப வகரம் அப்படின்னா அதுவும் ஒரு சொல். இப்ப வகர கிளவி, அதை தொடரில் கிளவி என்பது சொல் என பொருள் தரும் பொது சொல்லும் வகரம் எனும் சிறப்பு சொல்லும் சேர்ந்து ஒரே பொருள் தந்தமையால் இத்தொடர் இருபெயரொட்டு பண்பு தொகை ஆயிற்று. சரிங்களா? அதே சேம் தான் மேல உள்ளதும். இப்ப வாழைங்கிறது மரம் தான், ஆனா வாழை மரம்னு சொன்னாலும் அது மரத்தை தான் குறிக்குது. சரிங்களா? இவ்வாறு ரெண்டு பெயர்கள் ஒட்டி ஒரே பொருளை தருவதால் அது வந்து இரு பெயரொட்டு ஆகு பெயராக வந்து விட்டது. சரிங்களா? ஓகே, இப்ப இந்த வகர சொல்லை குறிக்காமல் வா எனும் எழுத்தை ஓகே, இதுல ஆனால் இவ்விரு பெயரொட்டு என்ன ஆயிடுச்சு, வகர சொல்லை குறிக்காமல், வகர கிழவின்னு என்ன அர்த்தம், வகர சொல் அப்படின்னு தானே அர்த்தம். ஆனா என்ன பண்ணிச்சு, இந்த இடத்துல வகர சொல்ல குறிக்கல, அதுக்கு மேல என்ன ஆயிடுச்சு, வா எனும் எழுத்தை குறித்து வந்துள்ளது. சரிங்களா? வகர கிழவினா என்ன, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வா எனும் சொல்லை குறித்து வந்துள்ளது. சரிங்களா? இவ்வாறு இந்த வகரம் என்ற அந்த ஒரு சொல் அந்த சொல்லை குறிக்காமல் வகரம் என்கிற எழுத்தை குறித்து வந்துள்ளதால் இது என்னது, இரு பெயரொட்டு ஆகு பெயர் என்று வந்துள்ளது. இது புரியுதுங்களா? திரும்ப சொல்றேன், இந்த வகர கிழவி அப்படிங்கிறதுல இந்த வகரம் அப்படிங்கிறது ஒரு சொல்லாதான் குறிச்சிருந்திருக்கும். சரிங்களா? ஆனா என்ன இல்ல, இது இந்த இருபெயரொட்டு ஆகு பெயர்ல இந்த வகரம் என்பது சொல்லை குறிக்காமல் வா எனும் எழுத்தை குறித்து வந்துள்ளது, வா எனும் எழுத்துக்கு ஆகி வந்துள்ளது. ஆகவே இது வந்து இருபெயரொட்டு ஆகு பெயர். ஓகேங்களா? அடுத்தது விட்ட ஆகு பெயர். இந்த இடத்த பாருங்க, விட்ட ஆகு பெயரும் விடாத ஆகு பெயரும் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். ஓகேவா? அந்த விட்டாகு பெயர்னா சென்னை வளர்கிறது. இப்ப சென்னை அப்படிங்கிற இடப்பெயர் தனக்குரிய இடப்பொருள்ல வரல. சரிங்களா? சென்னை வளர்கிறதுனா அது என்ன வளருமா, சென்னை வந்து அப்படியே நாளுக்கு நாள், இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், ஒரு 2000 சதுர கிலோமீட்டர் பரப்புல சென்னை இருக்கு. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அப்படியே 3000 4000 வளர்ந்துட்டு போகுமா, போகாது. அப்ப சென்னை என்கிற அந்த இடப்பெயர் தனக்குரிய இடப்பொருளை குறிக்காமல் என்ன பண்ணுது, தன் இடத்தில் வாழும் மக்களை குறிக்கிறது.
அப்ப சென்னை வளர்கிறதுன்னு அர்த்தம் அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் வளர்கின்றனர், அதுதான் வருது. அப்ப சென்னை என்கிற இடப்பெயர் தனக்குரிய இடப்பெயரை குறிப்பதை விட்டு விட்டு தன்னிடத்தில் வாழும் மக்களை குறித்தது. அதனால் இது விட்டாகு பெயர். இந்த விட்டாகு பெயர்னா எதை விட்டாகு பெயர்? தன்னுடைய பண்பை விட்டாகு பெயர். அதனால் இது விட்டாகு பெயர். சரிங்களா? அது என்ன பண்பை விட்டுச்சு? தனக்குரிய இடப்பண்பை விட்டது. சரிங்களா? அதனால இது என்னது? விட்டாகு பெயர். அடுத்தது விடாதாகு பெயர். இனிப்பு தின்றான். இப்ப பாருங்க, இனிப்பு தின்றான் அப்படிங்கிறதுல என்ன ஆயிடுச்சு? இனிப்பு எனும் சுவையை குறித்த சொல். இனிப்புங்கிறது சுவையை குறித்த பண்பு சொல் தான். அது தனக்குரிய இனிமை பொருளை விட்டு விடல. அது அந்த சுவையை உடைய தின்பண்டத்தை குறித்தது. சரிங்களா? இந்த இனிப்பு தின்றான் அப்படிங்கிறதுல இனிப்பு எனக்கூடிய அந்த பண்பை விடல. அதே இனிப்பு பண்பை உடைய இனிப்பு தின்றான வெறும் அந்த இனிப்பை தரக்கூடிய சீனியை மட்டும் திங்கிறது கிடையாது. அதே இனிப்பு சுவையை உடைய ஏதோ ஒரு தின்பண்டம். ஆக தின்பண்டத்துக்கு ஆகி வருது. ஆனா எதை விடல? அதனுடைய இனிப்பு என்கிற அந்த பண்பை விடல. அதனால இது என்னன்னு பாத்தீங்கன்னா விடாத வாகு பெயர். சரிங்களா? எதை விடாத ஆகு பெயர்? தனது பண்பை விடாத ஆகு பெயர். இங்க அது என்ன பண்பை விடல? இனிப்பு என்கிற பண்பை விடல. ஆகவே இது என்னது? விடாத ஆகு பெயர். ஓகே, இப்ப பாருங்க, பாடமுன் பகுதியில் கொடுத்துள்ள பகுதியில் உள்ள ஆகு பெயர்களை அடையாளம் காண்க. பொருள் முதல் ஆரோடளவை சொல் தானி கருவி காரியம் கருத்த நாதியுள் ஒன்றன் பெயரான் அதற்கியை விரிந்ததை பிரிதை அதற்கியை விரிதை தொன்முறை உரைப்பன ஆகு பெயரே என்று நன்னூல் நூற்பாவானது உங்களுக்கு விளக்குகிறது. சரிங்களா? இதோட ஆகு பெயரானது முற்று பெற்றிருக்கிறது. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிறதா? சொல்லுங்க சுகந்தி, உங்களுக்கு ஏன் சந்தேகம் இருக்கா? இல்லையா சார்? பரவாயில்ல. சரி, ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வகுப்பு எடுக்கலான்னு வந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய பிறமொழி சொல் இது இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்தோம். அதெல்லாம் சேர்த்து முடிக்கலான்னு பார்த்துருந்தேன். அதுக்கு பதிலாக நாம் இதை எடுத்து விட்டோம். இருந்தாலும் அது பெரிய ஒரு இதாக இல்லை. சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். கரன்சி நோட், பணத்தாள், பேங்க், வங்கி, செக்கு, காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மயம், டெபிட் கார்டு, பற்றட்டை, கிரெடிட் கார்டு, கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம் அல்லது இணைய வணிகம், இ காமர்ஸ், மின்னணு வணிகம், கம்ப்யூட்டர், கணினி, காலிங் பெல், அழைப்பு மணி, மிஷின், எந்திரம், ரோபோ, எந்திர மனிதன், சாவி, திறவுகோல், சென்னல், சாளரம். இதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சென்னல், சாளரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ் சொல்லாக இருப்பதாக இல்லை. இன்னும் சொல்ல போனா தகரக்கிழவி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நிறைய சர்ச்சைகளை கடந்து வந்த சொற்கள். அதெல்லாம் ச என்கிற சொல்லுல ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் சொல்லே இல்லைங்கிற மாதிரி ஒரு விதி ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அப்ப தகரக்கிழவில இருக்கக்கூடிய தமிழ் சொல்லே இல்லைன்னா நிறைய சொற்கள் நம்ம தமிழ் சொற்கள்ல இதா போகும், அதாவது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால நம்ம அந்த சர்ச்சைக்குள்ள போக வேண்டாம். ஆனா இந்த ஜன்னல் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்கு மாற்றா நம்ம தமிழ் மொழியில ஒண்ணு இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா காலதர் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலர் கிடையாது, காலதர். சரிங்களா? அதாவது காற்று செல்லக்கூடிய வழி என்று சொல்லக்கூடிய காலதர் என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறதாக சொல்றாங்க. சரிங்களா? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த காலதர் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் சர்ச் பண்ணி இதனுடைய முழு விளக்கத்தை நீங்க கமெண்ட்ல கீழே போடுங்க. சரிங்களா? ஓகே. எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் சார் சிலபஸ்ல? இடவாகு பெயர், விட்ட ஆகு பெயர் டிஃப்ரெண்ட். நான் தான் சொல்லிட்டேனே, இடவாகு பெயர், விட்டாகு பெயர். அது இடத்தினால எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு சென்னைங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நம்ம ஒரு முறை இது எல்லாமே எனக்கு நம்ம 12th புக்கை ஒரு முறை பார்த்துருவோமா? எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடுத்த வர வகுப்புல அநேகமா திங்கட்கிழமை. ஏன்னா இது எல்லாமே நம்ம சிலபஸ்ல அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இருந்தா கூட இப்ப டிஎன்பிஎஸ்சியில பாத்தீங்கன்னா வித்தியாசமா தான் கேட்கறாங்க. அதனால இதை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா உங்களுக்கு?
ஒரு முறை ஃபுல்லா அந்த 12th சிறப்பு தமிழ் A to Z என்ன இருக்குங்கிறத வந்து ஒரு ஃபுல் இது அது உங்களுக்கு வீடியோவா வேணுமா லைவ் கிளாஸா வேணுமாங்கிறதையும் சொல்லுங்க. இப்போ நீங்க கேட்ட டவுட் பாத்தீங்கன்னா விட்ட ஆகு பெயர் விடாத ஆகு பெயர் சரிங்களா. விட்ட ஆகு பெயர் அப்படிங்கிறது இடப்பொருளை குறித்து வராதனால கிடையாது சரிங்களா. அதனால நீங்க இப்ப வகுப்பு கலைந்தது அப்படிங்கிறது வகுப்பு என்ற இடமானது இந்த இடப்பொருளை குறிக்காமல் அங்க அங்க வந்து பாடம் கற்கக்கூடிய மாணவர்களை குறித்தது. அதனால வந்து இந்த இடவாகுப்பு என்ன சொல்றோமே. அப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த இடப்பொருளை குறிக்கக்கூடிய அந்த இடமானது தனக்கு உள்ள இடப்பொருளை வந்து விட்டு விட்டு தானே மாணவர்களை குறிக்குது. அப்ப ஏன் அந்த விட்டாகு பேர் இல்லை அப்படிங்கிறது நீங்க கேக்குறீங்க சரிங்களா. ஆனா இங்க வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த விட்டவாகு பேருங்கிறது வந்து ஒரு பண்பு தான் சரிங்களா. இடம் என்பது ஒரு பண்பு தான் இல்லையா. அந்த இடமானது சென்னை வளர்கிறது அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா அந்த இடமானது சென்னையானது தனக்கு உரிய அந்த இடத்தை குறிக்கக்கூடிய பண்பை விட்டுட்டு தான் என்ன பண்ணுது அது வந்து அங்க இருக்க மக்களை குறிக்குது சரிங்களா. அதனால இடப்பெயரை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேவா. இப்ப அதே மாதிரி இங்க விடாத ஆக பெயர் பாத்தீங்கன்னா புரியும். அவங்க வந்து பண்பை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இந்த இடத்துல இனிப்பு தின்றான் இனிப்பு என்கிற பண்பு அது அந்த ஆகுபெயரை விட்டு போகல. என்ன பண்ணுது அந்த இனிப்பு என்கிற அதே பண்பை உடைய தின்பண்டத்தை குறிக்குது சரிங்களா. ஆக அந்த பண்பை விடவில்லை. ஆகவே இது என்னது விடாத ஆகுபெயர். இங்க விட்டாக பெயர்னா அந்த பண்பை விடுது சரிங்களா. இந்த பண்பு தான் இங்க முக்கியம். அதாவது இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா இங்க வேற எடுத்துக்காட்டு போடலாம். சென்னை வளர்கிறதுங்கிறதுக்கு பதிலா இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு மரபு வலுவோட ஒரு வார்த்தை சொல்றோம்னா இப்போ வந்து நாய் கத்துக்கிறதுன்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா நாய் குறைக்கிறதுன்னு தான் வைக்கணும். இப்போ வந்து நாய் கத்துக்கிறதுனா இப்ப யாரு கத்துவா மனிதன் கத்தலாம் அல்லது வேற யார் வேணுமோ கத்தலாம். இப்ப நாய் கத்துக்கிறதுனா நாய் என்பது அந்த குறைத்தல் என்கிற அந்த பண்பை விட்டுட்டு கத்துது அப்படின்னா நம்ம பெருவாரியா நம்ம சொல்றோம் சரிங்களா. ஆனா அதுவுமே வந்து ஒரு ஆகுபெயரா தான் வருது. எப்படி இப்ப நாய் கத்துக்கிறதுனா என்ன பொருளாகுது உங்களுக்கு அந்த நாயானது குறைத்தல் என்கிற பண்பை விட்டு விட்டு கத்துதல் என்கிற பண்புக்கு வருது சரிங்களா. ஆனா நமக்கு என்ன பொருள் புரியுது கரெக்டா நாயானது குலைக்கிறதுங்கிறது இந்த பொருள் புரியுது. அப்ப இந்த மாதிரி இந்த பண்பை விட்டு வேறு ஒன்றை உணர்த்துவதுதான் என்னது விட்டு ஆகுபெயர் ஓகேவா. அதுல அந்த அளவுக்கு உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை கரெக்ட் தான். இடப்புறம் இடது கூட்டல் புறம் கரெக்ட் தான் சுகந்தி கரெக்ட் தான் சரிங்களா. உங்களுக்கு அதாவது இப்ப சீர்கூட்ட இளமை சீர்மை கூட்ட இளமை தான். இடக்கூட்டல் இடப்புறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இடது கூட்டல் புறம் தான் சரிங்களா. அதே மாதிரி வலது கூட்டல் இதே பார்த்தீங்கன்னா இந்த இதுலையும் வரும் இடது வலது அப்படிங்கிறது திசை பெயர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா திசை பெயர் புணர்ச்சினா இதே மாதிரி வரும் சரிங்களா. இப்போ வந்து வடக்கு கூட்டல் திசைன்னா என்ன சொல்லுவோம் வட திசைன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா. தெற்கு கூட்டல் திசை தென் திசை அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு திசையை இப்ப வலது இடதுன்னு சொல்றோம். இது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வலப்புறம் இடப்புறம் இங்க இடத்தை தான் குறிக்கிறீங்க சரிங்களா. வலப்புறம்னா ரைட் ஹேண்ட் சைடு இல்ல இடப்புறம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அந்த மாதிரி திசையை குறிப்பதால் அந்த திசை பெயர் புணர்ச்சியினுடைய விதி இதுக்கும் பொருந்தும். ஆகவே வந்து அதனுடைய விகுதிகள் போய் உங்களுக்கு இடது கூட்டல் புறமானது இடப்புறம் என்றும் வடக்கு கூட்டல் திசை வடதிசை என்றும் உங்களுக்கு உணரும். அது சரிதான். அடுத்தது வேற என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஒரு ஆள். யார் அது ஓகே ஒரே நிமிஷம் இருங்க அதையும் பார்த்துருவோம். லோடிங் வருது. வேற எதுவும் இருக்கா இது நீங்க லைவ் கிளாஸ் தான் கேட்குறீங்க அது கொடுத்துருவோம். அது நம்ம மேக்சிமம் வர கிளாஸ்லயே பார்த்துடலாம் சரிங்களா. இப்ப சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஓரளவு முடிச்சிருக்கோம். நம்ம என்னங்கிறத இப்போ கிளியரா பார்த்துருவோம். ஒரே நிமிஷம். நம்ம அதிகமாக வேகமாக போக கொஞ்சம் சிஸ்டம் டவுன் ஆயிருக்கு. இன்னும் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதல் பிரித்து எழுதல் நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா. உங்களுக்கு விசிபிள் ஆகுதா தெரியுதா ஓகே டன். இப்ப பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதல் முடிச்சிட்டோம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது சந்திப்பிழை முடிச்சிட்டோம். சந்திப்பிழை எதோட சேர்த்து முடிச்சோம்னா சந்திப்பிழையும் இந்த ஒற்றுப்பிழையும் நம்ம சேர்த்தே முடிச்சோம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது குறில் நெடில் வேறுபாடு இது நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். அதாவது ஒரு மாத்திரை அளவு உரைக்கக்கூடியதெல்லாம் குறில்
2 மாத்திரை வைக்கக்கூடியதெல்லாம் நெடில் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பார்த்துருந்தோம். அதனால இந்த குறில் நெடில் வேறுபாடு இதுவும் முடிச்சிட்டோம். அப்புறம் மயங்கொலிங்கிறது நம்ம ஒன்று பார்த்துருந்தோம். அதுல தான் ழகர லகர ழகர வேறுபாடு பார்த்துருந்தோம். அதே மாதிரி நகர நகர வேறுபாடு பார்த்துருந்தோம். ரகர ரகர வேறுபாடும் பார்த்துருந்தோம். சரிங்களா? எல்லாம் கவனிங்க. இனவெழுத்துக்கள் அறிதல் பார்த்துட்டோம். சரிங்களா? அதே மாதிரி சுட்டு எழுத்து வினா எழுத்து ஒருமைப்பன்மை அறிதலும் பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த ஒருமைப்பன்மை சந்திப்பிழை இந்த ஒற்றுப்பிழை எல்லாம் சேர்த்து ஒரே வகுப்பா நம்ம பார்த்துருந்துருப்போம். அடுத்தது வேர்ச்சொல்லிலிருந்து வேர்ச்சொல் அறிதல், அதுல இருந்து வினைச்சொல்லிலிருந்து அதாவது வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று வினையெச்சம் வினையாளனையின் பெயர் பெயரெச்சம் வகையறிதல் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி அயற்சொல் தமிழ்ச்சொல் இதுவும் பார்த்துருக்கோம். அப்புறம் எதிர்ச்சொல்லும் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்புறம் வினைச்சொல் அதுவும் பார்த்துட்டோம். இதே எழுத்துப்பிழையில பார்த்தீங்கன்னா, அதாவது எழுத்துப்பிழையும் ஒற்றுப்பிழையும் இடத்துல ஒண்ணுதான். அதாவது இந்த எழுத்துப்பிழைங்கிறது எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடுலயே வந்துடும். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்களேன். இப்ப மலர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சரியான ஒரு வார்த்தை. ஆனா மலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுதான் எழுத்துப்பிழை. இது நமக்கு எங்க வந்துடும்? இந்த இணைய எழுத்துக்கள்லயே வந்துடும். சரியா? அடுத்தது இப்ப 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இது நம்ம வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையெச்சம் வினையாளனின் பெயர் பார்க்கும் பொழுதே இந்த வினைச்சொற்களின் வேறுபாடும் பார்த்துட்டோம். சரிங்களா? அதாவது தெரிநிலை குறிப்பு இதான் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு. அதுவும் நம்ம இது பார்க்கும் பொழுதே பார்த்திருக்கிறோம். அதான் நான் சொல்லியிருந்தேன் கிளாஸஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணதா தான் இருக்கு. சரிங்களா? அதனால ஒரு இது பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அடுத்ததும் சேர்த்து கவர் ஆகும். சரியா? அடுத்தது இப்ப சொல்லகராதி. இதுல பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் என்றாலும் அங்க உள்ள எதிர்ச்சொல்னாலும் ஒண்ணுதான். இதையும் பார்த்துட்டோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துட்டோம். சரிங்களா? 42 பார்த்திருக்கோம். இன்னும் மேலேயும் கொஞ்சோண்டு இருக்கு. அதையும் நம்ம பார்த்திருந்தோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது உரிய பொருளை கண்டறிதல். இது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க இதா கொடுத்துருவோம். உரிய பொருளை கண்டறிதல் மட்டும் உங்களுக்கு நீங்க புக்ல இருந்து படிக்கிறது தான் கண்டென்ட்டா நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். சரியா? அதுக்கு அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது ஒரு பொருள் பன்மொழியும் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி பல பொருள் ஒரு மொழியும் பார்த்துட்டோம். பொருந்தா சொல்லை கண்டறிதலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், பார்த்துட்டோம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தலும் பார்த்துட்டோம். சரிங்களா? அப்புறம் ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னாலும் ஒரு பொருள் பன்மொழினாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இதுவும் பார்த்துட்டோம். அப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம வழக்கு சொற்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியில இதையும் பார்த்துட்டோம். இப்போ சொல்லும் பொருளும் அறிதல். இந்த சொல்லும் பொருளும் அறிதாலும் இந்த உரிய பொருளை கண்டறிதலும் ஒன்றுதான். சரிங்களா? இதுவும் உங்களுக்கு மெட்டீரியல் சோர்ஸா கையில கொடுப்போம். அடுத்து ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் மெட்டீரியல் சோர்ஸா உங்க கையில கொடுத்துரும். சரிங்களா? ஏன்னா இதுவும் என்னதான் இந்த உரிய பொருளை கண்டறிதல் அப்படின்னு ஒரு ஒரு மாற்று வடிவம் தான். சரிங்களா? நமக்கு அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புதல். சரிங்களா? பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. பயிலுதலா எழுதுதலா? பானில் முகில் தோன்றினால் மழை பொழியும். முகில்னா நட்சத்திரமா? சரி, ஓகே. முகில்னா நட்சத்திரமா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது சரிங்களா? இது உங்களுக்கு புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டா இல்லை. சரிங்களா? அதனால இது நாங்க உங்களுக்கு கண்டென்ட்டாவோ இல்லை ஒரே ஒரு கிளாஸ்ல இது நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். இது மட்டும் இன்னும் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் இதில் எதை முடிச்சிட்டோம்? பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதான் இதுதான். சரிங்களா? ஊடகம்னா என்னது? தகவல் தொடர்பு சாதனமா செய்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இப்ப செய்திங்கிறது என்னங்கிற மாதிரி உங்களுக்கு இதை பொருத்தமான பொருள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுவுமே உங்களுக்கு
சொல்லும் பொருளும்ல உங்களுக்கு ஓரளவு கவர் ஆயிடும். சரியா? அடுத்தது இப்ப சமூகம், அது வந்து மக்கள் குழுவா கூட்டமான்னு கேட்டிருக்காங்க. சமூகம் அப்படிங்கிறது நம்ம இது மக்கள் குழு தான். சரிங்களா? அதே மாதிரி ஊர் பெயர்களின் மருவு, இதுவும் நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா? இது மாதிரி பிழை திருத்தம். இந்த ஒரு ஓர் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஒருமைப்பன்மை பிழை நீக்கணும் இல்லையா, அதுக்கும் கீழே கொடுத்துருக்கேன். இது ஒரு ஓர், அது, அகுது, இதெல்லாம் எங்கெங்க வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம தெளிவாகவே எதுல கொடுத்துருக்கோம், பிழை திருத்துக அப்படிங்கிறதும் ஒருமைப்பன்மை இதுல நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுவும் கையோட முடிச்சிட்டேன். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள், இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? வெத்தலை அப்படிங்கிறது வெற்றிலை என்பது, நாற்காலிங்கிறது நாற்காலி என்பது, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கிளாஸ்ல முடிச்சிட்டேன். சரிங்களா? இந்த கோடிட்டேரை மட்டும் இருக்கு, அதை வேணா நம்ம அடுத்த ஒரே வகுப்புல பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த பேச்சு வழக்கு தான் இந்த பேச்சு வழக்கு. சரிங்களா? இந்த பேச்சு வழக்குங்கிறது வந்து நம்ம கிளாஸா போட்டிருந்தோம்னா வழுவு சொற்கள் என்பதுல நடத்திருப்போம். அதையும் நான் எழுதிடுறேன். சரிங்களா? மறுவு சொற்கள் அப்படிங்கிறதுல இந்த பேச்சு வழக்கு தொடரில் உள்ளது எழுதியிருப்பேன். சரிங்களா? அதுக்கு அடுத்ததுதான் நேத்து மழை பெஞ்சது. தூய தமிழ்ல நேற்று மழை பெய்தது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இந்த மற்றும், அல்லது, ஆள், பிறகு, இதுவுமே உங்களுக்கு வகுப்புல முடிச்சாச்சு. சரிங்களா? அதே மாதிரி இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால் அப்படிங்கிற இதுவுமே என்ன முடிச்சாச்சு, உங்களுக்கு வகுப்புல முடிச்சாச்சு. சரிங்களா? அதே மாதிரி எனவே, ஏனெனில், ஆகையால், அது போல, அதனால், வரை, பின்பு, இதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு சிலபஸ் பார்க்கறதுக்கு தான் இதுல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெருசா தெரியும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டையும் இதிலே கொடுத்துருக்காங்க, மெட்டீரியலோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் தரும் ஓரெழுத்து, இதுவும் என்னதான் ஓரெழுத்து ஒரு மொழி தான். சரிங்களா? ஏற்கனவே பார்த்த ரிப்பீட்டேஷன்ஸ் தான் வரும் இதுல. ஆனா பசி, ஈனா கொடு, தைனா மாதம், தீனா நெருப்பு. அதே மாதிரி பல பொருள் தரும் ஒரு சொல், அதாவது கமலம், கஞ்சம், உளரி, பங்கம் போன்றதெல்லாம் தாமரையை குறிக்கும். இந்த ஒரு பொருள் பன்மொழி பார்த்தோம் இல்லையா, அதே தான் இதுவும். சரிங்களா? இதுவும் உங்களை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது அழகு 3ல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் நடத்தினது. தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. இந்த கமலா வந்தால்லாம் பார்த்தோம் இல்லையா, அது. ஒருமைப்பன்மை பிழையிலிருந்து சரியான தொடர் எழுதல். இங்க உள்ள ஒருமைப்பன்மையும் அங்க உள்ள ஒருமைப்பன்மையும் ஒண்ணுதான். ஓகே. அது மரபு தமிழ்ல ஃபுல்லாவே பார்த்தாச்சு. உயர்திணை, அக்ரிணை, அப்புறம் பால் மரபு, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அடுத்தது காலம், நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற மாதிரி இறந்த காலம், நிகழ்காலம். அதே மாதிரி இளமை பெயர்கள், பசு, கன்று, ஆட்டுக்குட்டி, ஒளிமரபு, நாய், கத்தியது, குறைத்தது, கூடை, முடை, சோறு, உண், தொகை, மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, அப்புறம் நிறுத்தல் குறியீடுகள், இதுவுமே பார்த்துருந்தோம். சரிங்களா? அதுல காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முழு புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி, அமையம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன பார்த்துருந்தோம், இதுக்குள்ளேயே சாய்வு கோடுல இருந்து கீற்று கோடுல இருந்து அந்த டபுள் கொட்டேஷன், அது ஃபுல்லா நம்ம அடைப்புக்குறி முதற்கொண்டு எங்க வருங்கிறது நம்ம விளக்கமா நிறுத்தல் குறியில பார்த்துருந்தோம். சரிங்களா? அடுத்தது கலைச்சொற்கள். இது வந்து உங்களுக்கு புக் சோர்ஸ் தான். சரிங்களா? நாங்க உங்களுக்கு இதை புக் சோர்ஸாகவும் கொடுத்துருவோம். அதே நேரத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவோம், புக்கை நீங்க பாத்துங்க. சரிங்களா? இது முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு புத்தகம் தான். ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கண்டென்ட் சோர்ஸா கொடுத்துருவோம். இது நடத்தி புரிய வேண்டியதெல்லாம் கிடையாது இதுல. சரிங்களா? அடுத்தது வாசித்து புரிந்து கொள்ளும். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். செய்தித்தாள், தலையங்க, முகப்பு செய்திகள், ஆய்வு சார்ந்த செய்திகள், கட்டுரை, இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பத்தி கொடுத்து அந்த பத்தியில இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. சரிங்களா? சூஸ் த பெஸ்ட் மாதிரி. அதை பத்தி நம்ம ஒரு கிளாஸ் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? அதனால இதை நான் பெண்டிங்கா தான் நான் வைக்கிறேன். சரிங்களா? முகப்பு செய்திகள், தலையங்கம் உட்பட அது எல்லாமே வந்து அரசு சார்ந்த எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து உங்களுக்கு இது கொடுத்துருவோம். இதெல்லாம் வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் தான்.
இது ஏன் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழே தெரியாத வேற யாரும் உங்களுடைய போஸ்டிங்கை வாங்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் வந்து இது ஒரு சாதாரணமா ஒரு பேசேஜ் தான் இருக்கும். அதை நீங்க படிச்சு புரிஞ்ச ஆன்சர் எழுதுற மாதிரி தான். இன்னொன்னு என்னன்னா, உங்க டயத்தை காலி பண்றதுக்காகவும் இந்த ஒரு பேசேஜ் வைப்பாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லா கொடுத்து அதை ஃபுல்லா படின்னா உங்களுக்கு அதுல டயத்தை அதிகமா உங்களுக்கு கன்சியூம் பண்ணும். அதுக்காகவும் தான் இந்த ஒரு பகுதி வைக்கிறது. ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும்னா ஷார்ட்கட்டு, முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து உளுந்து உளுந்து முதல்ல படிக்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு கொஸ்டின் தான் பார்க்கணும், படிக்கலாம் தெய்வ குத்தம் ஆயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிப்பாங்க. படிச்சுட்டு கொஸ்டினை பார்ப்பாங்க. ஐயோ இது எங்க படிச்சேமேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திரும்ப அதை தேடுவாங்க. ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பேசேஜை படிச்சுட்டு அப்புறம் கொஸ்டினை பாக்குறீங்க. அது பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், முதல்ல கொஸ்டின் வித் ஆப்ஷனோட, கொஸ்டின் வித் ஆப்ஷனோட பார்க்கணும். பார்த்துட்டு திரும்ப படிக்கணும். படிச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, வரியில பார்த்துட்டீங்க அந்த கொஸ்டினோடது இருக்கு, அப்பா இதுதான்ப்பா விடைன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ண மார்க் பண்ணி OMR ஷீட்ல ஷேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? முதல்ல பாருங்க, பார்த்துட்டு அந்த பேசேஜை இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாவே பார்க்கணும். சரிங்களா? பேராகிராஃப்னா ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கொஸ்டினுக்குள்ள அந்த பத்தி முழுக்க நீங்க பார்த்துடணும். பார்த்து முடிச்ச பிறகு அதுக்கு சார்புடைய விடைகள் வேற எதுவும் இருக்காங்கிறதையும் பார்த்த பிறகுதான் அதை ஃபைனல் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நீங்க என்ன யோசிப்பீங்கிறத வந்து டிஎன்பிஎஸ்சி யோசிப்பான். யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, முதல்லயே வந்து தவறானது கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க மாத்தி என்ன பண்ணக்கூடாது, தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. அதை நல்லா கவனமா பார்க்கணும். அதை பார்த்துட்டு முதல்ல கொஸ்டின் பேப்பர்ல லைட்டா ஒரு மார்க்கோ ஏதோ ஒன்று பண்ணீங்க. சரிங்களா? அல்லது நினப்புல வச்சுங்க, மார்க் பண்றதுங்கிறதும் சட்ட விரோதம் தான். அதனால நல்லா மனசுல வச்சுக்கோங்க. வச்ச பிறகு அது 5 கொஸ்டினும் ஃபைனல் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அதுல வேற விடை இல்லைங்கிறத பார்த்த பிறகு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோரார்லெஸ் நீங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? ஒரு 75% வந்து உங்களுக்கு டைம் வந்து கம்மியா செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதையும் கவனமா பார்த்துங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது ஓமை தொழிலை பொருள் இது முடிச்சாச்சு, மரபு தொழிலை பொருள் இது முடிச்சாச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழமொழிகள் முடிச்சாச்சு. ஆவண உள்ளடக்கங்கள் மட்டும் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு. சரியா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது முடிச்சிருக்கோம், இந்த புரிந்து கொள்ளும் திறன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழியின் பொருளறிதல் முடிச்சிட்டோம். இந்த ஆவண உள்ளடக்கங்களுக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி வைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு 2 கிளாஸ் போட்டுரும். அதுக்கு அடுத்தது ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களை இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும். பயன்பாட்டு உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். சான்று பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்ட். ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புக் சோர்ஸ் தான், இது உங்களுக்கு கையில கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? ஓகே, இது நம்ம ஒரு கிளாஸ்ல போட்டுருவோம். சரிங்களா? ஓகே, இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க மொழிபெயர்ப்பு கேட்கல. ஓகேவா? இந்த ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள் இதை பத்தி எல்லாம் கொடுத்து அதனுடைய மொழிபெயர்ப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கு அடுத்தது திருக்குறள் தொடர்பானது என்ன பார்த்திருக்கோம், 20 அதிகாரங்கள் பார்த்துட்டோம். இது வரைக்கும் பார்த்துட்டோம். சரிங்களா? அருளுடைமை வரைக்கும் பார்த்துட்டோம். மற்றபடி அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நம்ம பார்க்கல. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்? கிட்டத்தட்ட 28 கிளாஸ் தான் போயிருக்கு. நம்ம எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் நீங்களே சொல்லுங்க. ஓகே, நம்ம என்ன பார்க்க வேண்டியது இதெல்லாம், இது மட்டும்தான். அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இருக்கு, அப்புறம் அந்த தமிழ் வளர்த்த சான்றோர்கள் பத்தின செய்திகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம புக்ல வச்சு முடிச்சிருவோம். சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல இருந்து இதை முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு 2ல இருந்து 3 கிளாஸ் போதும். ஓகேங்களா? அதுவே வந்து அதிகம்தான். அதுக்கு மேல இதுல இருந்து இது கிடையாது. ஏன்னா நாங்க புக்கை ஃபுல்லா ரெஃபர் பண்ணி வெறும் கண்டென்ட் பேஸ்டா வந்து இதை வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம ஈஸியா அதை முடிச்சிடலாம். இன்னும் நம்ம பெண்டிங் இருக்கு முடிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த இது, அப்புறம் இந்த சைட்ல மார்க் பண்ணிருக்கிறது மட்டும்தான் நம்ம முடிக்க வேண்டியது. மற்ற எல்லாமே முடிச்சிட்டோம். இன்னும் சொல்ல போனா இதா கம்ப்ளீட் பண்ற மாதிரினா அழகு 1 ஃபுல் கம்ப்ளீட்டட், அழகு 2 இது வந்து உங்களுக்கு கண்டென்ட்டா தான் கொடுக்க போறோம், நடத்த வேண்டிய கடமை முடிச்சாச்சு. சரிங்களா? அழகு 2 ஃபுல் கம்ப்ளீட்டட், ஃபுல் கம்ப்ளீட்டட் கிடையாது.
அழகு 2ல மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிட்டரை மட்டும் இருக்கு. சரிங்களா? அது முடிச்சோடனே நான் போட்டுறேன். அதுக்கடுத்து அழகு 3 ஃபுல் கம்ப்ளீட்டட். அழகு 4 உங்க கையில தான் கண்டென்ட் கொடுக்க போறோம், ஃபுல் கம்ப்ளீட்டட். அழகு 5 இந்த ஆவண உள்ளடக்கங்கள் இது மட்டும் ஒரு கிளாஸ் போட்டுரும். அழகு 6 அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதோடயே சேர்ந்து வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து அழகு 7 இது மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்குங்களா? வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? நோ சார். ஓகே. இப்ப இங்க நான் பச்சை கலர் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்க கிளாஸஸ் பார்த்துட்டீங்களா? இப்ப நான் இங்க பச்சை கலர் போட்டது எல்லாமே நீங்க கிளாஸஸ் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்க. சரிங்களா? நம்மளுடைய இதுங்கிறது ஒரு இதுல போயிட்டு இருக்கு. ஓகே. ஏன் இல்ல சார்? ஏன் சுமந்தி இடையிலயும் கொஞ்ச நாள் கிளாஸ் வரல? எல்லாமே நம்ம இதுல இருக்கு, கூகுள் ஷீட்ல இருக்கு. சரிங்களா? கிளாஸ் பை கிளாஸா 28 கிளாஸும் வந்து ப்ராப்பரா கூகுள் ஷீட்ல இருக்கு. அதை நீங்க கையோட பாத்துருங்க. சரிங்களா? நீங்க அநேகமா பார்க்காதனால இன்னைக்கு ஆகு பெயர் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆகு பெயர் போட்டு ஆகு பெயருக்கு தனி வீடியோவும் ஒன்று போட்டிருக்கோம். சரிங்களா? விட்டாகு பெயர் விடாதாக போயிருக்கலாம். சரி, ஓகே, நல்லது. மீண்டும் ஹெல்த் ப்ராப்ளம் சார். இனி பார்த்துக்க படிக்கணும் சார். ஓகே கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம இவ்வளோதான் முடிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக படிங்க, நிச்சயமா வந்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுவரை இருந்து வகுப்பை கவனித்து சிறப்பித்தமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.